தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. சபை என்றதான தலைப்பிலே நாம் வேத பாடத்தை நாம் படித்து வருகிறோம். We have been learning the Bible study under the heading the church. கடந்த வாரத்திலே, அதாவது கடந்த வேத பாடத்திலே சபை என்பதற்கு தேவனுடைய மாளிகை என்பதை பற்றி நாம் சில காரியத்தை படித்தோம். In the last Bible study we considered certain things that for the word church means the Lord's building. சபைக்கு பரிசுத்த வேதாகமத்திலே எப்படியெல்லாம் பெயர்கள் ஒப்பிடப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறதோ அதை பற்றி தான் நாம் படித்து வருகின்றோம். Whatever names are given to the church according to the Holy Bible, we are studying them. ஏனென்றால் சபை என்று சொல்வது ஒரு கட்டடம் தான் சபை என்பது அல்ல. Church is not a building. நாம் ஒவ்வொருவரும் சபையாக நாம் காணப்படுகிறோம். Every one of us are seen as a church. சபையாய் காணப்படுகிறதான நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் நாம் படிக்கின்றோம். We were seen as a church. How should we be? That's what we are studying here. கடந்த வேத பாடத்திலே தேவனுடைய மாளிகை, நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய மாளிகையாய் நாம் இருக்கின்றோம். In the last week we considered that every one of us has a building of God. மாளிகை என்று சொல்லும்போது அது விலையேற பெற்றதான ஒரு கற்களால் கட்டப்படுவதுதான் அது ஒரு மாளிகை. When we say palace or building, it is a building that is built with precious stones. ஆண்டவரும் கூட நம்ம ஒவ்வொருவரையும் விலையேற பெற்ற கற்களினால் தான் நம்மை கட்டியிருக்கின்றார். The Lord has built every one of us with a precious stone. இவைகளை பற்றி கடந்த வேத பாடத்திலே கொஞ்சம் விளக்கமாக நாம் படித்தோம். In the last Bible study we studied about this in detail. இன்றைக்கு நாம் படிக்க போவது என்னவென்றால் சபை என்பதற்கு தேவனுடைய பண்ணை என்கிற ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Today we are going to study that for the word church, a name is given in the Holy Bible as a husbandry. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை படிப்போம். 1 Corinthians chapter 3 verse 9. நாங்கள் தேவனுக்கு உடன்வேலையாட்களாயிருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாயிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். Here we are reading, your God's husbandry, your God's building. இந்த இடத்திலே பண்ணை என்கிறதான ஒரு பதத்தை நாம் படிக்கிறோம். In this place we read the word husbandry. இந்த பண்ணை என்று சொல்வதற்கு டிக்ஷனரியிலே இப்படி விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. For the word husbandry, meaning is given in the dictionary. பண்ணை என்று சொல்வதற்கு வயல் அல்லது தோட்டம் என்றெல்லாம் அந்த டிக்ஷனரியிலே விளக்கத்தை நாம் படிக்கலாம். The meaning given for this word in the dictionary is husbandry means it is a field or garden. தோட்டம் என்றுதான் அதிலே தெளிவாக காணப்படுகிறது. It is written clearly as garden. சபைக்குள்ளே காணப்படுகிறதான நாம் ஒரு பண்ணையாக ஒரு தோட்டமாக நாம் காணப்படுகிறோம். We are seen within the church. We are seen as a husbandry or a garden. தோட்டம் என்று சொல்லும்போது அந்த தோட்டத்திலே பலவிதமான கனிதரக்கூடியதான செடிகள், பலவிதமான பூச்செடிகள் காணப்படும். When we say garden, there are different types of plants which can bring forth fruit and flowers. சபையும் கூட சபையிலே காணப்படுகிறதான நாம் ஒவ்வொருவரும் ஒரு தோட்டமாய் இருக்கின்றோம். Every one of us who are seen in the church are seen as a garden. ஒரு கூட்டத்தார் கனிதரக்கூடியதான ஒரு செடிகளை போல காணப்படுகிறார்கள். One group of people are like the plants which are bringing forth fruits. மற்றொரு சிலர் சபைக்குள்ளே பூக்களை போல அவர்கள் காணப்படுகிறார்கள். Other groups of people are seen as flowers in the church. நாம் சபைக்குள்ளே எப்படி கனிதரக்கூடியதான ஒரு செடியாய் அல்லது பூக்களை போல நாம் எப்படி காணப்படுவது என்பதை தான் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். We are going to understand that how we can be the plant bringing forth fruits in the garden or the flower in the garden. உன்னத பாட்டின் புத்தகத்திலே நாம் சூலமித்தியை பற்றியும் சாலமோனை பற்றியும் நாம் படிக்கின்றோம். In the book of the Song of Solomon we read about the Shulamite and the Solomon. இந்த உன்னத பாட்டின் புத்தகம் சாலமோனையும் சூலமித்தியும் மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான். This Song of Solomon is written based upon this Shulamite and the Solomon. இந்த சூலமித்தி என்று சொல்வது மனவாட்டி சபைக்கும், சாலமோன் என்று சொல்வது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் சொல்லப்படுகிற காரியங்கள். The Shulamite is a shadow for the church and Solomon for the Lord Jesus Christ. இந்த சாலமோன் சூலமித்தியை பல காரியங்களுக்கு ஒப்பிட்டு எழுதுகின்றான். This Solomon is comparing the Shulamite to so many things. உத்தமி என்றும் புறா என்றும் இப்படியெல்லாம் அவன் அழைக்கின்றான். He is calling her as a undefiled and a dove. அதிலே ஒன்றுதான்
சூலமித்தியை தோட்டம் என்று கூட சொல்கிறதாக நாம் படிக்கின்றோம். And one of the description of Solomon is Shulamite is called as a garden. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது 14வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே When we read Song of Solomon chapter 4 verse 13 and 14, அந்த இடத்திலே உன் தோட்டம் என்று சொல்கிறான். in that place it is written as your orchard. அது மணவாட்டிக்குரியதான ஒரு தோட்டமாய் காணப்படுகிறது. That is seen as an orchard of the bride. இந்த தோட்டத்திலே 11 விதமான கனிவர்க்கங்களும் பூச்செடிகளும் நறுமணச் செடிகளும் காணப்படுகிறதாக நாம் படிக்கின்றோம். Here we are reading this garden. There are 11 types of fruit giving plants and flowers and other things. வாசியுங்கள். உன் தோட்டம் மாதுளஞ்செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோண்டி செடிகளும் நளதச் செடிகளும் நளதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாயிருக்கிறது. இந்த இடத்திலே சாலமோன் சூலமித்தியை தான் சொல்கிறான். உன் தோட்டம் அவளுடைய தோட்டத்திற்குள்ளே இப்படியெல்லாம் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார். In this verse Solomon is referring Shulamite saying in your orchard. அருமையானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் ஒரு தோட்டமாய் காணப்படுகிறோம். Beloved, every one of us is seen as an orchard. இந்த தோட்டமாய் காணப்படுகிறதான நமக்குள்ளே இந்த 11 விதமான செடிகளும் காணப்பட வேண்டும். We were seen as a garden. All these 11 types of plants must be seen within us. ஏனென்றால் நாம் சபைக்குள்ளே பண்ணை அல்லது தோட்டம் என்றுதான் நாம் அழைக்கப்படுகிறோம். Because in the church we are called as husbandry or garden. இதிலே எந்தெந்த காரியங்கள் நமக்குள்ளே இல்லையோ அவைகளை நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். Whatever things are not seen in our life, we have to try to get it. இந்த 11 காரியத்திற்கும் ஒவ்வொன்றுக்கும் 2 வெளிப்படுத்தல்களை நான் உங்களுக்கு தருகிறேன். For all the 11 types of things, I give you 2 explanations for each and everything. இந்த 11 காரியத்திற்கு 2 வெளிப்படுத்தலை சொல்லி அந்த நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்கு பிரசங்க முடிக்க முடியாது. அதனால மிகவும் ஒரு சுருக்கமான ஒரு விளக்கத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு தருகின்றேன். I want to give you a brief explanation for all the 11 plans. Within the short time we cannot finish if we go in detail. உன் தோட்டம் முதலாவது மாதுளை செடிகள் நிரம்பி காணப்படுகிறதாக சொல்கிறார். First of all he says your orchard is full of pomegranates. இந்த மாதுளை என்று சொல்லும்போது இதை அன்புக்கு நாம் ஒப்பிட்டு சொல்லலாம். When we say pomegranates, it can be compared to love. அன்பு நாம் கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22வது 23வது வசனத்தை நாம் வாசிக்கிற வேளையிலே When we read Galatians chapter 5 verses 22 and 23, ஆவியினுடைய கனியோ அன்பு என்றுதான் நாம் முதலாவது ஒரு கனியை நாம் படிக்கிறோம். First of all we are seeing here as a spirit, the fruit of the spirit is love. உன் தோட்டம் மாதுளை செடிகள் நிறைந்ததா இருக்கிறது. Your orchard is full of pomegranates. ஒரு மாதுளையை நாம் எடுத்துக்கொள்வோம். Let us consider a pomegranate. அதனுடைய மாதுளையை நாம் உடைத்து பார்க்கிற வேளையில் அதுக்குள்ள இருக்கக்கூடியதான் அந்த பழங்கள் முத்துக்கள் போல ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டு காணப்படுகிறது. When we break this pomegranate fruit, we can see that pulp inside like rubies. அதுபோலதான் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே அன்பு என்று ஒன்று காணப்படும் போது அந்த அன்புக்குள்ளே சகலவிதமான குணாதிசயங்களும் பொதிந்து காணப்படுகிறது. In the same way, when a Christian is filled with love, in that love all the good characters are filled. அன்பு என்று சொல்லும்போது பொதுவாகவே மாம்சீகமான அன்பும் உண்டு, தெய்வத்தினுடைய அன்பும் உண்டு. When we say love, there is a carnal love, also divine love. மாம்சீகமான அன்பை எடுத்துக்கொள்வோமானால் அதிலும் கூட சில புனிதமான நல்ல காரியங்கள் காணப்படுகிறது. When we consider the carnal love, even some holy things are seen in that. அதே நேரத்தில் அதை தெய்வீகமாக அன்பாகி எடுத்துக்கொள்வோமானால் நிச்சயமாக அது நம்ம கிறிஸ்துவை போல நம்மை மாற்றி விடுகிறது. If we consider that as a divine love, it will change us like Christ. எனக்குள்ளே ஒரு மாம்சீகமான ஒரு அன்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். For example, I have a carnal love. என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்னை காட்டிலும் அதிகமாக படித்தால் அவர்களை கண்டு நான் பொறாமைப்படுகிறதில்லை. Suppose if my family members study more than myself, I do not envy about them. அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க என் குடும்பத்தைச் சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை பெருமையாக தான் நாம் பேசிக் கொள்கின்றோம். We consider something pride, thinking that they are my family members, they have educated well. மாம்சீகமான ஒரு அன்புக்கு கூட ஒரு பொறாமை இல்லாமல் காணப்படுகிறது. That carnal love do not have envy. அதே நேரத்திலே ஆண்டவர் வைத்திருக்கிறதான தெய்வத்தினுடைய அன்பை நாம் வேதத்திலே நாம் படிக்கிற வேளையிலே In the same way, when we study about the love of God in the Holy Bible, இந்த அன்புக்கு பலவிதமான தன்மைகள் இருக்கிறதாக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நாம் சில காரியத்தை நாம் படிக்கலாம். When we read 1 Corinthians chapter 13 verses 4 to 8, we can understand the nature of the love of God. இந்த அன்பு நீடிய சாந்தம், தயவு உள்ளது, பொறாமை இல்லை, தன்னை புகழாது, இருமாப்பாயிராது என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. There it is written, the charity suffers long and is kind, charity envies not, charity wanteth not itself, is not puffed up.
இந்த சத்தியங்கள் எல்லாம் நாம் அறிந்த ஒரு சத்தியங்களாய் தான் காணப்படுகிறது. These are the truths which we have already known. இருந்தாலும் கூட நாம் அன்பிலே நாம் குறைவுள்ளவர்களாய் நாம் காணப்படுகிறோம். Even then we come short in love. நமக்கு தேவை ஒரு மாம்சீகமான அன்பல்ல, தெய்வத்தினுடைய அன்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவை. We don't want a carnal love, we need the divine love of the Lord. இந்த அன்புக்காக வேண்டிதான் ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு சத்தியங்களை நமக்கு தருகின்றார். Only because of this the Lord is sharing us these truths. இந்த சத்தியத்திலே நாம் வளர வேண்டும் என்று நம்ம ஒவ்வொருவரையும் குறித்து அவர் விரும்புகின்றார். The Lord decides that every one of us must grow in this doctrine. ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர் விதமாக சொன்னார். A servant of God told like this. மனிதனிடத்தில் இருக்கக்கூடியதான அன்பை எடுத்து விட்டால் அவன் ஒரு மிருகமாய் மாறிவிடுவான். Suppose if you remove the love from a man, he'll become a beast. தேவ தூதனிடத்தில் இருக்கக்கூடியதான அன்பை எடுத்து விட்டால் அவன் பிசாசாய் மாறிவிடுவான். Suppose if you remove the love from an angel, he will become as a devil. தேவனிடத்தில் இருக்கக்கூடியதான அன்பை எடுத்து விட்டால் அந்த இடத்திலே ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். Suppose if you remove love from God, there will be nothing in that place. தேவன் நம் ஒவ்வொருவரிடத்திலும் அன்பு கூர்ந்தார். God loved every one of us. இந்த அன்பின் நிமித்தமாக தன்னை அவர் கிரயமாக ஒப்புக் கொடுத்தார். Because of this love, he gave himself as a price. இந்த அன்பின் மூலமாக நமக்கு ஒரு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. Through this love, we got a salvation. இந்த அன்பின் மூலமாக தான் இன்றைக்கு நீங்களும் நானும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். Only because of this love, you and I are preserved. அந்த அன்பு அவருக்குள்ள அன்றைக்கு இல்லாவிட்டால் அங்கே வெற்றிடம் தான் காணப்படும், ஒன்றும் இல்லாமல் இருக்கும். Suppose if there is no love in him, there will be an empty place. அப்போ நம் ஒவ்வொருவருக்கும் அன்பு தேவை. Therefore, every one of us is in need of அந்த love. அன்பு கிறிஸ்துவினுடைய அன்பாய் காணப்பட வேண்டும். That love must be the love of Christ. அப்போ இந்த அன்பிலே நாம் ஒவ்வொருவரும் நாம் வளர வேண்டும். Therefore, we have to grow in love. இன்னொரு விதத்திலே மாதுளை செடி என்பதற்கு இன்னொரு விளக்கத்தை நான் தருகின்றேன். For this pomegranate, I want to give you another explanation. தயவு செய்து இது கொஞ்சம் ரொம்ப கவனமா கேட்டுக்கிட்டே நீங்க வரணும். You have to listen carefully. இல்ல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இது விளங்காது. மாதுளை என்று சொல்வதற்கு, மாதுளை செடி என்பதற்கு மற்றொரு விளக்கத்தை தருகிறேன். I give you another meaning for this pomegranate. பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பிரதான ஆசாரியர்களை பற்றி நாம் படிக்கிறோம். In the Old Testament period, we are studying about the high priest. அவர்களுக்கு 10 விதமான வஸ்திரங்கள் இருந்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். In the Bible, we read they had 10 types of garments. அதிலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிறதான நேரத்திலே அவன் நீல நிற அங்கியை அவன் வஸ்திரமாக உடுத்திக் கொண்டு போகிறான். At the time of entering into the most holy place, he has to wear the blue garment. இது அலங்கார வஸ்திரம் என்று அழைக்கப்படுகிறது. This is called as a garden of adornment. இந்த வஸ்திரத்தினுடைய ஓரங்களிலே ஒரு மாதுளை பழமும் ஒரு மணியும் அந்த வஸ்திரத்தினுடைய ஓரத்திலே பொறிக்கப்பட்டிருக்கும். In the hanging of the garment, there will be a pomegranate and a bell. இவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு செல்கிறதான நேரத்திலே அந்த வஸ்திரத்தோடு கூட அவன் போகிறான். When he is entering into the most holy place, he is wearing that garment and enters there. அங்கே போய் அவன் கர்த்தருக்கென்று அவன் ஊழியத்தை அவன் செய்கிறான். There he is going and doing the service of the Lord. அவன் ஊழியத்தை செய்கிறதான நேரத்திலே அந்த நீல நிற அங்கியிலிருந்து ஒரு சத்தமானது எழும்பிக் கொண்டே இருக்கும். At the time of doing the service of the Lord, a sound will be produced out of that garment. இந்த சத்தம் எழும்பிக் கொண்டிருக்கிறதான நேரத்திலே பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடியதான ஆசாரியர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், இவன் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியன் ஜீவனோடு கூட இருக்கிறான் என்று விளங்கிக் கொள்வார்கள். When this sound is coming out, the priests that are in the holy place will understand the chief priest is serving the Lord and is alive in the most holy place. இந்த பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போகிறதான வேளையிலே மணியினுடைய சத்தம் கேட்காவிட்டால் அவன் அங்கேயே மரித்து விட்டான் என்று அர்த்தம். Suppose the sound of the bell is not heard when the chief priest is entering into the most holy place, that means he is dead there. மரித்து போனதான அந்த பிரதான ஆசாரியனை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் யாரும் கொண்டு வரக்கூடாது. Nobody can enter into the most holy place to bring the body of the chief priest who died in the most holy place. ஆகவே அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் செல்கிறதான நேரத்திலே அவன் தன்னுடைய இடுப்பிலே ஒரு கயிறையும் கட்டிக்கொண்டுதான் போகிறான். Therefore, when he is entering into the most holy place, he will tie a rope in his loins. அவனுடைய வஸ்திரத்தில் இருக்கக்கூடியதான மணியினுடைய சத்தம் கேட்காவிட்டால் அவன் மரித்து போய்விட்டான் என்று அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். Suppose others are not able to hear the sound of the bell that is in the garment of the chief high priest, that means he is dead. அதற்கு பிற்பாடு அவனை வெளியே கொண்டு வருவதற்காக அவனுடைய இடுப்பிலே கட்டப்பட்டதான கயிறினாலே தான் அவனை வெளியே இழுத்து கொண்டு வருகிறார்கள். To bring his body outside the most holy place, they will drag his body with the help of that cord. அவனுடைய அந்த வஸ்திரத்திலே ஒரு மணியும் ஒரு மாதுளம் பழமும் பொறிக்கப்பட்டிருக்கும். In that garment there will be a bell and a pomegranate. மணி என்று சொல்வது சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறது. When we say bell, it represents joy. அவன் கர்த்தருக்கென்று ஒரு ஊழியத்தை செய்கிறதான நேரத்திலே அவன் சந்தோஷமாய் ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும். When he is doing the service of the Lord, he has to do gladly. அப்படி அவன் சந்தோஷமாய் ஊழியம் செய்யாவிட்டால்
அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவன் மரித்து போய் விடுவான். Suppose if he is not serving the Lord gladly, he will die in the most holy place. அடுத்தது அந்த வஸ்திரத்திலே ஒரு மாதுளம் பழம் காணப்படும். Next there will be a pomegranate fruit in that garment. இந்த மாதுளை என்று சொல்வதற்கான விளக்கம் தான் என்ன? What is a real import of this word pomegranate? இது சிந்தையிலே ஏற்படக்கூடியதான ஒரு பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறது. This reveals a holiness that comes in our mind. மணவாட்டியினுடைய தோட்டத்திலே முதலாவது மாதுளை செடி நிரம்பி காணப்படும். First of all, in the orchard of the bride, it is full of pomegranates. நாம் ஒவ்வொருவரும் ஒரு தோட்டமாக நாம் காணப்படுகிறோம். Every one of us is seen as a garden. நமக்குள்ளே சிந்தனையிலே ஒரு பரிசுத்தம் முதலாவது காணப்பட வேண்டும். In us, there must be a holiness in our mind. நம்முடைய சிந்தையிலே பரிசுத்தம் இல்லாவிட்டால் நம்முடைய ஜீவியமானது நாளுக்கு நாள் கெட்டு போய்விடும். If we don't have holiness in our mind, day by day our life will be corrupted. A.W. டோசர் என்று சொல்கிறவர் விதமாக சொல்கின்றார். A man, A.W. Tozer, said like this: பிசாசானவன் பாவங்களை ஒரு மனிதனுடைய சிந்தையிலே கொண்டு வந்து போடுகின்றான். Devil is bringing sins into the mind of a person. அவனுடைய சிந்தையிலே வரக்கூடியதான பாவத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட அவன் அதிகப்படுத்துகிறான். And slowly he is increasing the quantity of sin into the mind of a man. சிந்தையிலே வரக்கூடியதான பாவத்திலே அவன் சந்தோஷப்படும் போது, when he is rejoicing over the sin that is coming into his mind, அதற்கு பிற்பாடு பிசாசானவன் அவனுடைய சரீரத்துக்குள் பலவிதமான பாவங்களை கொண்டு வருகிறான் என்று சொல்கிறார். he says thereafter the devil is bringing a lot of sins into his body. அப்ப நம் ஒவ்வொருவருடைய சிந்தை அல்லது நம்முடைய மனதானது பாதுகாக்கப்பட வேண்டும். Therefore the mind of every one of us must be preserved. நம்முடைய மனது பாதுகாக்கப்படுமானால் நம்முடைய சரீரமும் பாதுகாக்கப்படும். If our mind is preserved, even our body will be preserved. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? What does Paul the apostle say? சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, even as the Satan beguiled Eve by his subtlety, உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையினின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். I fear whether your mind will be corrupted from the simplicity that is in Christ. இந்த கனியை ஆதாமும் ஏவாளும் ஏன் புசித்தார்கள்? Why did Adam and Eve eat this fruit? முதலாவது அவர்களுடைய மனதானது கெடுக்கப்பட்டது. First of all, their mind was corrupted. அவர்களுடைய மனதை கெடுக்கக்கூடிய ஆலோசனைகளை தான் சர்ப்பமானது கொடுக்கிறது. Satan gave them the counsel to corrupt their minds. இதை புசிக்கிறதான நாளிலே நீங்கள் தேவர்களைப் போல மாறுவீர்கள். On the day you eat the fruit of this tree, you will become like angels. உங்களுடைய கண்களானது திறக்கப்படும். Your eyes will be opened. இதை கேள்விப்படும் போது அவர்கள் ஏதோ நமக்கு ஒரு புதுசா நமக்கு ஒரு கண்ணு வரப்போகுது அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. When they heard this counsel, they thought that they are going to receive a new eye. மனதானது கெடுக்கப்பட்ட பிற்பாடுதான் கனியை பறித்து அவர்கள் புசித்தார்கள். Only after their mind is corrupted, they plucked the fruit and ate it. அப்ப பிசாசானவன் முதலாவது நம்முடைய மனதை இவன் கெடுக்கும்படிக்கு அவன் பிரயாசப்படுகிறான். Therefore, first of all, the devil wants to corrupt our mind. வேதத்திலே தாவீதை எடுத்துக்கொள்வோம். In the Bible, let us consider David. தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல மனிதன். David was a good man according to the heart of the Lord. ஆனால் அவனுடைய இருதயத்துக்குள்ளும் அவனுடைய சிந்தைக்குள்ளும் தவறான ஒரு காரியத்தை கொண்டு வருகிறான். But the devil is bringing a wrong thing into his heart and into his mind. ஜனங்களை தொகையிடும்படிக்கு சாத்தான் சொல்கிறான். And the devil prompted him to count the number of the people. அவனுடைய எண்ணங்களிலே வந்ததான நினைவுகள் இப்படிப்பட்டது. And these are the thoughts that came into his mind. ஆனால் அந்த ஜனங்களை அவன் எண்ணின போது, when he counted the people, இது ஜனங்களுக்கு சாபமாய் அழிவாய் முடிந்து விட்டது. it turned to be a curse for the people and destruction. இப்போ நம்முடைய மனதிலே வருகிறதான சிந்தை என்று சொல்வது நமக்கு மாத்திரம் அல்ல. Therefore, the thoughts that come into our mind is not only for ourselves. இது நம்முடைய சபைக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஒரு அழிவாய் மாறி போய்விடும். It will become a destruction to our church as well as to our family. ஒரு ஊழியக்காரனுடைய மனதிலே வருகிறதான தீமையான ஒரு சிந்தை, an evil mind that is coming into the mind of a servant of God, அது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மாத்திரம் அழித்து விடாமல் சபையும் கூட அழித்து விடுகின்றது. it is not only destroying his personal life but also the church. இது தாவீதுக்கு ஏற்பட்டதான இந்த சிந்தையின் மூலமாக ஜனங்கள் வாதிக்கப்பட்டார்கள். Because of this mind, that evil mind, the people were tortured. ஒரு ஊழியக்காரனுடைய சிந்தை சபையை அழிக்குமானால் உங்க ஒவ்வொருவருடைய சிந்தை உங்களுடைய குடும்பத்தை அழிக்கும். If the mind of the servant of God can destroy the church, then evil mind of yours can destroy your family. ஒரு குடும்பத்தார் சாப்பிடும்படிக்கு ஹோட்டலுக்கு போயிருந்தார்கள். For example, one family went to a hotel to eat. குடும்பத்தோடு போய் அவர்கள் சாப்பிடும்படிக்கு போனார்கள். They went to the hotel as a family. அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்தில் ஆப்போசிட்ல அங்கேயும் அந்த டேபிள்ல இன்னொரு குடும்பத்தார் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. While they were eating in that hotel, in the opposite direction, one more family were eating. இப்போ அந்த ஃபேமிலி அந்த குடும்பத்தார் ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு சிரிச்சிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. That family people were talking to one another and they were rejoicing and eating.
இந்த டேபிள்ல உட்கார்ந்து இருக்கிறதான அந்த சகோதரி அவங்களே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. And the sister who was sitting in this table was looking unto them. அவங்க கணவன் மனைவி எவ்வளவு சந்தோஷமா இருந்துட்டே இருக்கிறாங்க. And the husband and wife are really, they are very happy. நாமும் கூட இருக்கிறோமே, நம்ம குடும்பத்துல சந்தோஷம் சமாதானம் இல்லையே. We are also here. There is no joy and peace in my family. நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு நல்ல கணவர் நமக்கு கிடைக்கவே இல்லையே. I could not get a good husband like that. அவங்களால சந்தோஷமா இருக்க முடியுது, நம்மளால சந்தோஷமா இருக்க முடியலன்னு யோசிக்கிறாங்க. She was thinking that they are very happy, but I am not able to be happy. அவங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனாலும் கூட இந்த சம்பவமே அவர்களுடைய மனதுக்குள் வந்து கொண்டே இருக்கிறது. Even though they went home after eating, the same thing was flashing in her mind. அவர்கள் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் நம்மளால நல்லா இருக்க முடியல. They are fine, but we are not like that. அவர்கள் யோசிச்சாங்க, இப்படி ஒரு வாழ்க்கை நம்ம இந்த பூமியில வாழணுமா? She was thinking, should we live such a life in this world? நாம் தற்கொலை பண்ணிட்டா என்ன அப்படின்னு யோசிக்கிறார்கள். She was thinking, why can't I commit suicide? தற்கொலைக்கு அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். She is laboring for committing suicide. அந்த சந்தர்ப்பத்துல தான் அவர்களுடைய எதிர் வீடு ஒரு கிறிஸ்தவ வீடா இருந்தது. At the time, the opposite house were a Christian's house. அவர்கள் எல்லாரும் பாட்டு கைகளை தட்டி பாடிக்கொண்டிருக்கிறார்கள். All of them were clapping their hands and singing songs. இந்த சகோதரி மீண்டும் யோசிக்கின்றார்கள். This sister was again thinking, அவங்க எல்லாரும் சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்காங்க. they are all rejoicing and singing happily. நம்மால அவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியலையே. I am not able to be happy. சரி, அங்கே போய் அந்த ஜெபத்துல போய் உட்கார்ந்தார்கள். And she went and attended their prayer. தங்களுக்கு இருக்கக்கூடியதான பிரச்சனைகள் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்களிடத்திலே சொன்னார்கள். She explained all the problems and worries to those people. கர்த்தர் அவர்களுக்கு இருதயத்திலே ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். The Lord commanded a great peace and joy in her heart. அப்ப நம்முடைய சிந்தை சரியில்லாவிட்டால் பிசாசானவன் எந்த ரூபத்திலும் நம்மை அழிக்கும்படிக்கு பிரயாசப்படலாம். If a mind is not all right, the devil may try to attack us in any way. ஒரு நபருடைய சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கிறதோ அவர்களுடைய கிரியைகளும் அப்படிப்பட்டதாகவே காணப்படும். And what is the type of a mind of a person, their works also will be accordingly. நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, when we read Proverbs chapter 23 verse 7, ஒரு மனிதனுடைய நினைவு எப்படியோ அவனும் அப்படியே காணப்படுகிறான். as he thinks in his heart, so is he. என்னுடைய பேச்சு எப்படி இருக்குன்னா என்னுடைய நினைவு பொறுத்து தான் என்னுடைய பேச்சு. My speech will be according to my mind. நான் எனக்குள்ளே நல்ல நினைவுகள் இருக்குமானால் என்னுடைய வாயிலிருந்து வருகிறதான வார்த்தைகள் நல்லதாகவே காணப்படும். If I have good mind, the words that proceed from my mouth will be good. என் நினைவுக்குள்ளே அடிக்கடி பயங்கள் வருமானால் என்னுடைய கிரியையிலே அதிகமான கோழைத்தனம் காணப்படும். Suppose if fear comes into my mind often, there will be cowardice in my works. நான் அடிக்கடி ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்தை எண்ணி என்னுடைய மனதிற்குள்ளே நான் பயந்து கொண்டே இருக்கிறேன். Thinking about particular thing, always I am fearing in my mind. இது எனக்கு வெளியரங்கமான ஒரு கோழைத்தனத்தை எனக்குள்ளே வெளிப்படுத்தும். And outwardly it will manifest as a cowardice. அதே நேரத்திலே என்னுடைய மனதிற்குள்ளே ஒரு நல்ல ஒரு தைரியம் இருக்கிறது. At the same time, I have a great confidence in my mind. இந்த தைரியம் இருக்கிறதுனால நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், அதிகாரத்தோடு பேசுவேன். நான் as I am having confidence in my mind, I will not fear anyone. I will speak with authority. என்னுடைய சிந்தையிலே பரிசுத்தம் இருக்குமானால் என்னுடைய கிரியைகளிலும் பரிசுத்தம் காணப்படும். If there is holiness in my mind, even there will be holiness in my works. அப்ப நம்முடைய நினைவு சரியில்லாவிட்டால் நம்முடைய ஜீவங்களில் எந்த பகுதியும் சரியா இருக்காது. Therefore, if our mind is not all right, no aspects of our life will be all right. எப்போதும் நம்முடைய மனதுக்குள்ளே நல்ல நினைவுகளை கொண்டு வரதுக்கு நம்ம பிரயாசப்படணும். We must always endeavor to bring good mind into our mind. தேவையில்லாத அருவருப்பான நினைவுகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். And so many abominable thoughts will come into our mind. இவைகளை கொண்டு வருவது சாத்தான் தான் கொண்டு வருகின்றான். It is Satan who is bringing all these evil minds. இப்படிப்பட்ட நினைவுகளை கொண்டு வந்து பிசாசு நம்மை அடிமைப்படுத்த நினைக்கின்றான். The devil wants to bring such evil mind and he wants to enslave us. ஆகவே நல்ல காரியங்களை நாம் யோசிப்போமானால் பேசுவோமானால் அது நமக்கு பிரயோஜனமாய் காணப்படும். Therefore it will be useful for us if we speak and think good things. இரண்டாவது, அந்த தோட்டத்திலே நல்ல அருமையான கனிமரங்கள் இருந்தது என்று நாம் படிக்கிறோம். Secondly, we see in that garden there are pleasant fruits. அருமையான கனிமரங்கள் அந்த தோட்டத்துக்குள் காணப்பட்டது. In that garden there are pleasant fruits. இந்த கனிமரங்கள் என்று சொல்வதனுடைய ஆவிக்குரிய பொருள் என்ன? What is the spiritual import of this word pleasant fruits? ஆவிக்குரிய கனிகளை ஆவிக்குரிய சுபாவங்களை வெளிப்படுத்துகிறது. It represents the spiritual characters. நமக்குள்ளே நல்ல சுபாவங்கள் காணப்பட வேண்டும். We must have good characters within us. நாம் தோட்டமாக காணப்படுகிறோம். We are seen as a garden. நமக்குள்ளே ஆண்டவருடைய தோட்டமாகிய நமக்குள்ளே நல்ல கனிகள் காணப்பட வேண்டும். We were seen as a garden of God. We must have good fruits in us. மணவாட்டி மணவாளனை என்னவென்று அழைக்கிறார்? How do this bridegroom calls the bride? என் நேச
நேசர் தமது அருமையான தோட்டத்திற்கு வந்து கனிகளை புசிப்பாராக. Let my beloved come into my orchard and eat the fruits. அந்த தோட்டம் சூலமித்தியினுடைய தோட்டம். That orchard belongs to the Shulamite. அவளோ தன்னுடைய புருஷனை அழைக்கின்றாள். She is calling her husband. என்னுடைய தோட்டத்திற்கு வந்து அருமையான கனிகளை புசிப்பாராக. Let my beloved come into my orchard and eat the pleasant fruits. நாமும் கூட கனி நிறைந்த ஒரு தோட்டமா இருக்கிறோம். We are also a garden full of fruits. நம்முடைய ஆண்டவர் நமக்கு எஜமானா இருக்கிறார். Our God is a master. நாம் அவரை அழைக்கணும். என்னுடைய தோட்டத்துக்கு வந்து என்னுடைய கனிகளை நீர் புசியும் அப்படின்னு அழைக்க வேண்டும். We have to invite our God saying, "Oh master, come into my orchard and eat my pleasant fruits." நமக்குள்ளே எல்லா விதமான ஆவியினுடைய கனிகள் அவசியம். We need all types of the fruits of the Spirit. கலாத்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, When we read Galatians chapter 5 verses 22 and 23, அங்கே 9 விதமான ஆவியினுடைய கனிகளை நாம் படிக்கலாம். there we are reading about the 9 types of the fruits of the Spirit. இந்த 9 விதமான ஆவியினுடைய கனிகளும் ஒரு நபருக்குள்ளே காணப்பட வேண்டும். A person must have these all types of 9 fruits of the Spirit. இந்த 22வது வசனம் எப்படி ஆரம்பமாகிறது? How does this verse 22 start? ஆவியினுடைய கனியோ என்று நாம் படிக்கிறோம். There we are reading the fruit of the Spirit is. கனியோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க 9 கனிகளை பற்றி எழுதியிருக்கு. Having written the fruit of the Spirit, the 9 fruits are written. இது இங்கே ஆவியினுடைய கனி என்று ஒருமையிலே தான் எழுதப்பட்டிருக்கிறது. It is written as in singular, saying the fruit of the Spirit. 9 கனிகளை சொல்லிட்டு அந்த இடத்துல பன்மையில் எழுதப்பட்டிருக்கிறது. Having told 9 fruits, it is written in plural. ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு காரியத்தை பன்மையில தான் சொல்ல முடியும். When we say that is, if it is more than one, we can say in plural. 9 கனிகளை சொல்லிட்டு ஆவியினுடைய கனியோ அப்படின்னு ஒருமையிலே நாம் படிக்கிறோம். We are seeing 9 types of fruits there, but it is written as a fruit of the Spirit. இந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன? What is the meaning of this word? பரிசுத்த ஆவியானவர் ஒருவர். The Holy Spirit is one. அந்த பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக இந்த 9 கனிகளும் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. Through the Holy Ghost, we are receiving all the 9 types of the fruits. அதுதான் ஆவியினுடைய கனியோ என்று எழுதப்பட்டிருக்கிறது. That's why it is written as a fruit of the Spirit. ஒரு நபர் எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்த ஆவியானவருக்கு இடமளிக்கின்றாரோ, To what extent a person is giving room for the Holy Ghost, அதை பொறுத்து அவர்களுக்குள்ள எல்லா விதமான ஆவியினுடைய கனிகள் அல்லது சுபாவங்கள் அவர்களுக்குள்ளே உருவாகும். accordingly all the fruits of the Spirit, otherwise the divine characters would come into them. நமக்குள்ளே சுபாவத்திலே ஒரு மாற்றம் இல்லாவிட்டால் நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் அவ்வளவாக இடம் கொடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம். Suppose if there is no transformation in a character, that means we are not given room enough for the Holy Spirit. அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் இடமளிக்க வேண்டியதா இருக்கிறது. Therefore it is necessary that we have to give room for the Holy Spirit. மூன்றாவது, அந்த தோட்டத்திலே மருதோன்றி செடிகள் இருக்கிறதாக நாம் வாசிக்கின்றோம். Thirdly, we see in that garden there is campfire. இந்த மருதோன்றி செடிகள் என்று சொல்வதற்கு அதற்கு சந்தோஷம் என்ற ஒரு விளக்கம் உண்டு. For the word campfire, that has got a meaning as a joy. அப்போ தோட்டமாய் காணப்படுகிறோம். தோட்டமாக நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் காணப்பட வேண்டும். Therefore we were seen as a garden, we must have a happiness in us. இந்த சந்தோஷம் என்கிற வார்த்தை ஆங்கிலத்திலே ஜாய் என்று இருக்கிறது. This gladness is referred as joy in English. ஆனால் கிரேக்க பாஷையிலே காரா என்கிற ஒரு பதம் காணப்படுகிறது. But in Greek language it is known as kara. இந்த காரா என்று சொல்வதற்கு பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. For the word kara, so many meanings are given. ஒன்று, நல்ல சுபாவம். First of all, good character. அதாவது சந்தோஷமா இருப்பது ஒரு நல்ல சுபாவம். Be happy is a good character. ஒரு ஆள் எப்போதும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருந்தா நீங்க என்ன நினைப்பீங்க? Suppose if a person is always rejoicing and happy, what will you think about him? நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆள் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஜாலியான ஒரு ஆள் அப்படி நம்ம நினைக்கிறோம். We would think, oh, he is a very happy man. ஆண்டவர் நமக்குள்ளே நல்ல சுபாவமாகிய ஒரு சந்தோஷத்தை தந்திருக்கிறார். The Lord has given us a joy that is a good character. இரண்டாவது, சந்தோஷம் என்று சொல்வதற்கு வெற்றி அப்படின்னு அர்த்தம். Second meaning for the word joy is victory. மூன்றாவது, சந்தோஷம் என்று சொல்வதற்கு அதிர்ஷ்டம் அடித்தல். அதிர்ஷ்டம் அடித்தல். And third, the meaning for the word joy is being fortunate. அதாவது இன்றைக்கு லாட்டரி சீட்டு வாங்குறோம்னு வச்சுக்கோமே. For example, we are purchasing lottery ticket. ₹1 கொடுத்து தான் லாட்டரி சீட்டு வாங்கணும். By paying ₹1, we are buying that lottery ticket. ஆனா நமக்கு ₹1 கோடி பிரைஸ் கிடைச்சிருச்சு. Suppose we are getting ₹1 crore. இதை அதிர்ஷ்டமாக நாம் நினைக்கின்றோம். We consider it as a luck. நாம் கொடுத்தது ₹1, நான் கிடைச்சது ₹1 கோடி. We paid only ₹1, but we got 1 crore. அப்போ சந்தோஷம் என்று சொல்வது நமக்கு அதிர்ஷ்டத்தை அடிக்கிறது போலதான். Therefore, when we say joy, it means as if we are having lucky. ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய எத்தனையோ மனிதரை எடுத்துக்கொள்ளுங்கள். When we consider the many people of this world, அவர்களுக்கு பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, கவர்ச்சி இருக்கிறது, அழகு இருக்கிறது, எல்லாம் இருக்கு.
ஆனா சந்தோஷம் இல்ல. They have money, they have substance, beauty, strength, everything, but no joy. இன்றைக்கு அநேக நடிகைகள் அவர்கள் தற்கொலை பண்ணிக் கொள்கிறார்கள். Nowadays so many actresses, they commit suicide. அவர்களுக்குள்ள இருக்கிறதான குறைதான் என்ன? What is the shortcoming? அவர்களுக்குள்ளே நிம்மதி இல்லை, அவர்களுக்குள்ளே சந்தோஷம் இல்லை. They don't have joy and peace. அப்ப ஆண்டவர் நமக்கு தருகிறதான சந்தோஷம் என்று சொல்வது அது ஒரு அதிர்ஷ்டமா இருக்கிறது. Therefore the joy that is given to us by the Lord is a luck. நான்காவது சந்தோஷம் என்று சொல்வது விரும்பினது கிடைப்பது. The fourth meaning of the word joy means we are receiving something which we desire. நாம் எதை விரும்புகிறோமோ அது நமக்கு கிடைக்கிற வேளையில நமக்கு சந்தோஷம் வருகிறது. Whatever we desire, when we receive it, we will have a great joy. இதற்கு இப்படி 4 விளக்கங்கள் கொடுத்தாலும், even though we give 4 meanings for this word, ஒரு கிறிஸ்தவனை பொறுத்த மட்டும் எல்லா சூழ்நிலையிலும் அவன் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். as far as a Christian is concerned, at all situation he must be happy in the Lord. இருக்குதோ இல்லையோ கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும். Whether he is having or not, he must rejoice in the Lord. நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கும்போதுதான் அதற்கு பிற்பாடு கர்த்தர் நமக்காக கிரியை செய்யும்படிக்கு ஆரம்பிப்பார். Only when we rejoice in the Lord, thereafter the Lord will start working for us. என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்கட்டும், அதுக்கு பிற்பாடு நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்பதெல்லாம் அல்ல. It is not to say that let God meet all my needs, thereafter I will be happy. சூழ்நிலைகள் என்று சொல்வது எவ்வளவு பாதகமா இருந்தாலும், the situation may be adverse, இந்த பாதகமான சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாய் சந்தோஷமா இருக்கும்போது, even in this adverse condition, when we are rejoicing in the Lord, கர்த்தர் நம்முடைய எல்லாவிதமான பிரச்சனைகளையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். the Lord will remove all our problems. நம்முடைய எல்லாவிதமான தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். the Lord will meet all our needs. பேதுரு சிறைச்சாலையில் அடைப்பட்டிருந்தான். Peter was imprisoned. அவர்கள் சிறைச்சாலைக்குள் இருக்கும்போது தேவனை அவர்கள் துதித்து பாடுகிறார்கள். when they were in the prison, they sang and glorified the name of the Lord. பவுலும் சீலாவையும் கூட பற்றி நாம் வேதத்திலே நாம் படிக்கிறோம். regarding Paul and Silas, we read in the word of God. பேதுரு அவன் சிறைச்சாலையிலே அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். Peter was fast asleep in the prison. பவுலும் சீலாவும் அவர்கள் சிறைச்சாலையிலே தேவனை துதித்து பாடுகிறார்கள். Paul and Silas were singing and praising God in the prison. இப்படிப்பட்டதான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அவர்களுக்கு விடுதலையானது கிடைத்தது. in this situation only they could get deliverance. சிறைச்சாலையில தூங்குறதுன்றது இயலாத ஒரு காரியம். sleeping in the prison is not at all possible. ஏனென்றால் அடுத்த நாள்ல அவன் கொல்லப்பட வேண்டும். because in the next day he was about to be killed. கொல்லப்படக்கூடிய ஒரு மனுஷன் தூங்குறான்னா அது அவனுக்குள்ள இருக்கிற இளைப்பாறுதல், அவனுக்குள்ள இருக்கிற ஒரு சந்தோஷம். suppose a man about to be killed is sleeping, that means because of the joy and rest in his life. அவன் இளைப்பாறுதலாய் இருந்தான், கர்த்தர் அவனை வெளியே கொண்டு வந்தார். he was with rest, therefore the Lord delivered him. நம்முடைய குடும்ப சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும், whatever may be our family situation, நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கும்போது தான் அந்த சூழ்நிலை ஆண்டவர் மாற்றி அமைப்பார். only when we rejoice in the Lord will change the situation. ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலையை நீங்க மாற்றி அமைங்க, அப்புறம் நான் உங்களுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறேன்றதெல்லாம் கிடையாது. we cannot say Lord change my situation, then I will rejoice in thee. வேதம் என்ன சொல்கிறது? what does the Bible say? கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாயிரு, அப்போது உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் அவர் உனக்கு அருளி செய்வார். rejoice in the Lord, then the Lord will meet all your needs. நம்ம என்னென்ன எதிர்பார்க்கிறோமோ எதிர்பார்க்கிறதான எல்லாமே இந்த சந்தோஷத்துக்குள்ள அடங்கி இருக்கு. whatever we expect, everything is contained in this joy. நாம் சந்தோஷமா இருக்கும்போது சகலவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். when we are happy, we can receive everything. அடுத்தது இந்த மருதோன்றி செடிகள் என்று சொல்வதற்கு வேறொரு விளக்கம் என்ன? and what is the other meaning for this word campfire? பொதுவாக இந்த மருதோன்றி செடி எதற்காக பயன்படுத்துகிறார்கள்? what for this plant campfire is used? இது ஒரு கிருமி நாசினியாய் காணப்படுகிறது. and this is something which can destroy the germs. அதாவது நம்முடைய சிலர் பார்த்தா தன்னுடைய கைகள்ல கால்கள்ல அலங்காரத்திற்காகவும் கூட அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். for some people are using this to adorn their hands. இன்னொரு விதத்திலே இந்த மருதோன்றி செடி என்று சொல்லும்போது அது ஒரு பாதுகாவலுக்காக கொடுக்கப்படுகிறது. in other words, this campfire is given for protection. வஸ்திரங்களில் எந்த விதமான பூச்சிகள் அரித்து விடாது இருக்கும்படிக்கு, so that the moth may not eat the garments. இடையிடையே சில மருதோன்றி இலைகளை போட்டு வைக்கும்போது அதில் எந்த விதமான பூச்சிகளும் வருகிறதில்லை. when they put some campfire leaves in the midst of the garments, it will not be destroyed. இந்த மருதோன்றி செடிக்கு பாதுகாக்கக்கூடியதான ஒரு தன்மை காணப்படுகிறது. this campfire has a nature of protecting things. நாமும் கூட சபைக்குள்ளே ஒரு மருதோன்றி செடியாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். the Lord has kept us as a campfire in the church. நாம் 2 பேரை நம்ம பாதுகாக்க வேண்டியதா இருக்கு. we have to preserve 2 people. ஒன்று நாம் நம்மை பாதுகாக்க வேண்டியதா இருக்கிறது. first of all, we have to preserve ourselves. மற்றொன்று நாம் மற்றவர்களை நாம் பாதுகாக்க வேண்டியதா இருக்கிறது. then we have to preserve others. நாம் 1 யோவானின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை படிக்கும்போது, when we read 1 John chapter 5 verse 18, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், he that is born of God is preserving himself. பொல்லாங்கன் அவனை தொடான்.
the evil shall not touch him. தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். He that is born of God preserves himself. அப்ப நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். Therefore every one of us must preserve ourselves. நம்முடைய ஜீவியத்துல எந்தவிதமான சத்துருனுடைய வல்லமைகள் வராதபடிக்கு நம்மை நாமே காத்துக்கொள்ள வேண்டும். We have to preserve ourselves so that the power of the enemy may not come into our life. எப்படி நம்ம பாதுகாத்துக் கொள்ள முடியும்? How can we preserve ourselves? ஒரு விழிப்பாய் இருப்பது நிமித்தமாக நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். By being watchful we can preserve ourselves. எப்போதும் ஒரு விழிப்பான ஒரு ஜாக்கிரதையான ஒரு ஜீவியம் நமக்கு எல்லாருக்கும் அவசியம். Always we need a diligent life. எந்த சந்தர்ப்பமா இருந்தாலும் சரி நாம் ஒரு விழிப்பாய் எச்சரிக்கையாய் நாம் காணப்பட வேண்டும். Whatever may be the situation, we must be watchful and awakening. அப்போ நம்மை நாமே நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். Then we can preserve ourselves. மற்றொரு விதத்திலே நாம் மற்றவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். In other words, we have to preserve others. ஆண்டவர் நம்மை மற்றவர்களுக்கு ஒரு காவலாளியாக வைத்திருக்கிறார். The Lord has kept us as a watchman for others. ஆண்டவர் காயினிடத்தில் என்ன கேட்டார்? What did the Lord ask Cain? உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்று கேட்டார். The Lord asked him saying, where is your brother Abel? அவன் சொல்கிறான், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று சொல்கிறான். He is asking, oh Lord, am I a keeper for my brother? இந்த காயின் அவன் ஒரு மூத்த சகோதரனாய் இருந்தான். This Cain was an elder brother. ஆபேலோ அவன் ஒரு இளைய சகோதரனாய் இருக்கிறான். Abel was a younger brother. மூத்த சகோதரன் இளைய சகோதரனுக்கு காவலாளி தான். The elder brother is a keeper for the younger brother. நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறோம். Every one of us are saved people. நாம் ரட்சிக்கப்பட்ட ஜனம், நாம் மூத்த சகோதரர்களாய் இருக்கின்றோம். We are the saved people, we are the elder brothers. ரட்சிக்கப்படாதவர்கள் இன்னும் இளைய சகோதரர்களாய் இருக்கிறார்கள். The people who are not yet saved are seen as younger brothers. ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கென்று கர்த்தர் நம்மை ஒரு காவலாளனாக வைத்திருக்கின்றார். Therefore the Lord has kept us as a watchman for the people who are not saved. ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்காக வேண்டி ஜெபித்து அவர்களை நாம் கர்த்தர் கிறிஸ்துவண்டை நாம் வழிநடத்த வேண்டும். We have to pray for the people who are not yet saved and we have to guide them towards Christ. இன்னொரு விதத்திலே சொல்லுமானால் ஒரு கூட்டத்தார் பின்மாற்றமான நிலவரத்தில் இருக்கிறார்கள். In other words, if you want to say, one group of people are backslidden. அவர்கள் ஆண்டவரை அறிந்தவர்களாய் இருக்கின்றார்கள். And they are the people who already know the Lord. இருந்த போதிலும் அவர்களுக்குள்ளே சில பின்மாற்றமான கிரியைகள் காணப்படுகிறது. But still some works of backsliding are sin in their life. இந்த பின்மாற்றமான கிரியைகளிலிருந்து நாம் அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும். And because of this backsliding works, we have to preserve them. நாம் எசேக்கியேலின் புத்தகத்திலே படிக்கிற வேளையிலே, when we read in the book of Ezekiel, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நான் உன்னை காவலாளனாக வைத்தேன். O son of man, for the people of Israel I kept you as a watchman. இஸ்ரவேல் வம்சத்தானுக்கு எசேக்கியேல் காவலாளனாக இருக்கின்றார். Ezekiel is a watchman for the people of Israel. என் வார்த்தைகளை கொண்டு அந்த ஜனங்களை நீ எச்சரி என்று சொல்கின்றார். The Lord said unto him, warn those people through my word. இப்படி ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறதான நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பின்மாற்றமான சூழ்நிலையில் இருந்தார்கள். When the Lord told him in this way, the people of Israel were in a backslidden state. நல்ல சத்தியத்தை அறிஞ்ச ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி போறது போல தெரிஞ்சதுன்னா நாம் அவர்களுக்காக தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். One group of people who knew the truth very well, suppose if we feel that they are going away from the Lord, we have to pray for them and bring back to the Lord. ஒரு சகோதரன், ரட்சிக்கப்பட்ட சகோதரன் சபையிலே இருந்தார். A saved brother was in the church. ஒரு நாள் அவர் ஏதோ ஒரு காரியத்து நிமித்தமாக இடறி நான் இந்த சபையை விட்டு போகிறேன் என்று சொன்னார். One day, because of a particular thing, he was offended and he said, now I want to leave this church. சபையில் இருக்கக்கூடியதான வேறொரு நபருடைய வார்த்தையின் மூலமாக அவர் இடறி போனார். He was offended because of a word of another believer in the same church. நான் இனிமேல் இந்த சபைக்கே வரமாட்டேன் என்று சொல்லி போய்விட்டார். He said, hereafter I will never come for the church. Having said like this, he departed. இதை பார்த்து கொண்டிருந்ததான கேட்டுக் கொண்டிருந்ததான வேறொரு சகோதரனுக்கு இருதயத்திலே பாரம் உண்டானது. Another brother who was hearing this conversation had a great burden concerning that brother. ஆண்டவரே, அவருக்கு இவ்வளவு பெரிய ரட்சிப்பு கொடுத்து நீ சபைக்குள்ள கொண்டு வந்தீரே. Lord, thou gave him a great salvation and brought him into the church. இன்றைக்கு ஒரு சின்ன காரியத்து நிமித்தமா அவர் இடறி போயிட்டாரே. Now because of a small thing he is offended. இந்த சகோதரன் கண்ணீரோடு தேவாலயத்தில் இருந்து கண்ணீரோடு அவர் அழுது ஜெபிக்கின்றார். This brother came to the church and prayed with tears for the brother. ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அவருடைய பாரம், அவருடைய வேதனையானது அதிகமானது. At a particular time his burden increased to a large extent. அவர் சபையிலே உருண்டு உருண்டு அழுது ஜெபிக்கின்றார். He wallowed in the church and started praying for the brother. எந்த சகோதரருக்காக ஜெபித்தாரோ, For which brother he prayed, அடுத்த வாரம் அந்த சகோதரன் முதலாளா வந்து சபைக்குள்ளே உட்கார்ந்திருக்கிறார். the same brother came to the church as the first man
and sat in the church. இவரை கொண்டு வந்தது யார்? Who brought that brother? இந்த சகோதரனுடைய கண்ணீரினுடைய ஜெபம். And this tear-filled prayer of this particular brother. கூட்ட ஜனங்கள் பின்மாற்றமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே போகும்போது, When one group of people are going to a backslidden state, நாம் கர்த்தருடைய தோட்டமாய் இருப்போமானால் நாம் அவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும். if we are the orchard of the Lord, we have to preserve them. அப்ப இந்த பாதுகாக்க கூடியதான ஒரு தன்மை ஒவ்வொருவருக்கும் அவசியமாய் இருக்கிறது. Therefore, every one of us need the experience of protecting others. நாலாவது, தோட்டத்திலே நலத செடிகள் இருக்கிறதாக நாம் வாசிக்கிறோம். Fourthly, we see in that orchard there are the plants are spikenard. இந்த நலதம் என்று சொல்வதற்கு சமாதானம் என்ற அர்த்தம். When we say spikenard, that means peace. இந்த சமாதானம் என்று சொல்வதற்கு பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. For the word peace, there are different meanings. ஒன்று, சண்டைகள் யுத்தங்கள் இல்லாத வாழ்வு. A life where there is no fight or strife. சண்டைகள் யுத்தங்கள் இல்லாத வாழ்வு. A life where there is no quarrel or strife. வேதத்திலே சாலமோனை பற்றி நாம் படிக்கும்போது, In the Bible, when we study about Solomon, அவன் சாலமோன் சமாதான புருஷன் என்று அழைக்கப்பட்டான். Solomon was called as a man of peace. சாலமோனுடைய காலத்தில் எந்த விதமான ஒரு யுத்தங்களும் காணப்படவில்லை. During the days of Solomon, there was no war in the land. அவனுக்கு விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை, இடதலும் இல்லை என்று நாம் வாசிக்கிறோம். In the Bible, we see there were no enemies or evil occurrence for Solomon. அவனை சுற்றிலுமாக ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். The Lord had commanded a great rest around him. சுற்றிலும் அந்நிய ஜனங்கள் இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இளைப்பாறுதலை தந்தார். Even though there were heathen and the strange people around him, but he had a great peace in his life. அப்ப நமக்குள்ளும் கூட யுத்தம் இல்லாத, சண்டை இல்லாத ஒரு வாழ்வு அவசியம். Therefore, we also need a life where there is no quarrel or strife. குடும்பத்துக்குள்ள இப்படிப்பட்டதான ஒரு சண்டைகள் காணப்படக்கூடாது. In a family, such a strife should not be seen. அடுத்தது, சமாதானம் என்று சொல்வதற்கு அமைதல் உள்ள ஒரு சுபாவம். And next, peace means a quiet nature. அமைதலான ஒரு சுபாவம். A quiet nature. நம்ம வீட்ல நம்ம இருந்தா கூட நம்முடைய சத்தம் வந்து வெளியே கேட்க கூடாது. Even though we are at home, our sound should not be heard outside. இந்த வீட்ல ரெண்டு பெண்கள் இருக்கிறார்கள் என்பதை பக்கத்து வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது. The neighbor should not understand that two women are in a particular house. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நல்ல சுபாவம் நமக்கு அவசியம். Therefore, we need such good natures. நான் சொல்றபடி வீட்ல ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்றது தெரியாம தான் இருக்குது. ஆனா சண்டை வரும்போது தான் ரெண்டு பேர் இருக்கிறாங்களா, உள்ள ஆளாளுக்குள்ள இன்னொரு ஆள் இருக்கிறாங்களான்றது தெரியுது. Only when some quarrel comes, others will understand how many people are in that house. அப்போ நமக்குள்ள வந்து எந்த விதமான வாக்குவாதம், சண்டை, இப்படிப்பட்ட சத்தம் உயர்த்தி பேசுதல் இப்படி எல்லாம் காணப்படக்கூடாது. We should not have the nature of raising our voice or altercation or argument and any such things. நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் படிக்கிற வேளையிலே, When we study about the Lord Jesus Christ, அவர் சத்தம் உயர்த்த மாட்டார். He will not raise His voice. அவருடைய சத்தத்தை நாம் வீதிகளிலே கேட்பதும் இல்லை. We are not hearing His voice in the streets. அவர் கூக்குரலிடவும் கூட மாட்டார். He will not raise His voice. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சுபாவம் எப்படி இருக்கணும்? How will be the nature of the children of God? குடும்பங்களுக்குள்ள என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அந்த சத்தம் வந்து வெளியே கேட்க கூடாது. Whatever problem may arise in a family, the sound must not be heard outside. எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு நான் சொல்லல. I don't come to say that no problem will come in a family. ஏதாவது ஒரு பிரச்சனைகள் குடும்பங்களில வரதான் செய்யும். Sometimes there may be some problem in a family. ஆனால் அந்த சத்தம் வந்து வெளியே தெரியவே கூடாது, யாருக்கும் தெரியவே கூடாது. But that sound should not be heard outside. பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து நம்ம கிட்ட வந்து கேட்டு ஏதாவது உங்க வீட்ல பிரச்சனையான்னு கேட்க கூடாது. The neighbor should not come and ask us what is the problem in your home. அதிக சத்தம் உயர்த்தி பேசுறது எப்படிப்பட்ட ஒரு சுபாவம்? And what is the nature of raising our voice and speaking? அது ஒரு பிசாசினுடைய ஒரு சுபாவம். That is the nature of a devil. வேதத்திலே ஒரு மனிதன் பிசாசு பிடித்திருந்ததாக படிக்கிறோம். In the Bible we see a man possessed with the devil. அவனை சங்கிலிகளினாலே கட்டி வைத்தால் அவனை கட்ட முடியவில்லை. And the people bound him with chains, but they could not tame him. தன்னுடைய சொந்த சரீரத்தை அவன் கற்களினாலே அவன் காயப்படுத்திக் கொண்டான். He was wounding his own body with the help of stones. அவன் கூக்குரலிட்டுக் கொண்டிருந்தான் என்று வாசிக்கிறோம். We see he was screeching or raising voice. அவன் சத்தம் போட்டுக்கிட்டே உட்கார்ந்திருந்தான். He was making noises and sitting. அப்ப இப்படிப்பட்டதான ஒரு சுபாவங்கள் நமக்குள்ள இருக்குமானா நம்ம சத்தம் போட்டுக்கிட்டே இருப்போம். If we have this type of nature in us, we will keep on shouting. மூன்றாவது, சமாதானம் என்று சொல்வதற்கு இசைவாய் இருத்தல் என்ற ஒரு விளக்கம் உண்டு. Third meaning for the word peace is going in harmony. அது என்ன இசைவாய்த்தல்னா விட்டு கொடுத்து போகுதல். And what is the meaning of the word harmony? That is giving. கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகணும். Whether husband or wife, they have to live
each other. இந்த காரியத்துல நான் புருஷன் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னுலாம் இருந்திடக்கூடாது. In this matter, a husband should not say, I am a husband, I am earning. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகும்போது தான் அந்த குடும்பத்திலே ஒரு சமாதானம் நிலவுகிறது. Only when they are in the nature of give and take policy, there will be peace in the family. நாம் விட்டு கொடுத்து போகாவிட்டால் அந்த குடும்பத்திலே சமாதானம் இருக்காது, இன்னும் பிரச்சனை வந்துட்டே இருக்கும். If you don't keep this give and take policy, there will be no peace in that family, the problem will aggravate. சில நேரத்துல என்ன நினைக்கிறோம்னா, விட்டு கொடுத்து போயிட்டே இருந்தோம்னா இவங்களை நம்மள மதிக்க மாட்டாங்க, அவங்க ஒரு திட்டுனா நம்ம 10 தடவை திட்டணும், அப்பதான் அமைதியா இருப்பாங்க நினைக்கிறேன். And in some families, some will think, suppose if we give and take, they will not respect us. And if he say one word, I must speak 10 words. நாம் அப்படி நினைக்க கூடாது. நமக்கு வேதம் தான் எல்லாவற்றுக்கும் நமக்கு ஆலோசனை தருவது. We should never think like that. The Bible gives us counsel for everything. எந்தெந்த காரியத்திலே எவ்வளவுக்கு எவ்வளவு விட்டு கொடுத்து இறங்கி போக முடியுமோ அவ்வளவுக்குள்ள நாம் விட்டு கொடுத்து போகணும். To what extent we can condescend in any matter, to that extent we have to come down. ஆபிரகாமினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டானது. There was an argument or altercation between the herdmen of Abraham and herdmen of Lot. வாக்குவாதம் உண்டாயிருந்தா எப்படி இருந்திருக்கும் பாருங்க. How that argument would have continued? ஆபிரகாம் என்ன சொல்கிறான்? What Abraham says? நீயும் நானும் சகோதரர். You and I are brothers. நமக்குள்ளே வாக்குவாதம் வேண்டாம். Let us not have any dispute. நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். If you turn to the right, I'll turn to the left. நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். If you turn to the left, I'll turn to the right. நீ எப்படி போகணும்னு நினைக்கிறியோ நீயே தெரிந்தெடுத்துக்கப்பான்ற. In whichever direction you want to go, you choose. லோத்து சுத்தி பார்க்கறான், கண்களை ஏறெடுத்து பார்க்கறான். Lot lifted up his eyes and saw everywhere. சோதோம் என்கிறதான ஒரு தேசத்தை காண்கிறான். He could see a land called Sodom. அது ஏதேனை போல காணப்பட்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். In the Bible we see it was just like Eden. ஒரு செழிப்பான ஒரு தேசமாய் இருக்கிறது. It was a land of prosperity. ஆபிரகாம் தான் சொல்லிட்டான், உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கிட்டு மீதியை விடு, நான் பாத்துக்கிறேன்றான். Abraham said, whatever you want, you take and go. Leave the left remaining things for me. லோத்து ஒரு செழிப்பான ஒரு தேசத்தை எடுத்தான். Lord chose a fertile place. என்ன நடந்தது? What happened? அந்த சோதோம் ஒரு அழிவுக்குரிய ஒரு பட்டணமா இருந்தது. That Sodom was a city that is to be destroyed. ஆண்டவர் இந்த லோத்தை நேசித்தபடினால் அவனை அங்கிருந்து வெளியே கொண்டு வருகிறார். Because the Lord loved Lot, he brought him outside the city. நாம் எந்த காரியத்தை விட்டு கொடுத்து போறோமோ, விட்டு கொடுத்து போறதனால நம்ம கெட்டு போகவே மாட்டோம். In whichever thing we are simply living, we will never perish. அவங்க முதல்ல பார்த்தாங்க, நல்லதை எடுத்துக்கிட்டாங்க, வேணாது தான் எனக்கு கிடைச்சது அப்படிலாம் கூட விட்டு கொடுத்து போயிட்டோம்னா நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். We should not take the best then leave the remaining things for others. No, we have to adopt the give and take policy. அடுத்தது நளதம் என்று சொல்வதற்கு நற்கிரியைகள் என்கிறதான வேறொரு விளக்கமும் உண்டு. There is another meaning for the word spikenard, that is good works. இந்த நளதம் என்று சொல்வதற்கு முதலாவது கொடுத்த விளக்கம் என்னவென்றால் சமாதானம். The first meaning given for this word spikenard is peace. இந்த நளதம் என்று சொல்வதற்கு இரண்டாவது ஒரு வெளிப்படுத்தலை தருகின்றேன். I give you another revelation for this word spikenard. இந்த நளதம் என்று சொல்வதற்கு நற்கிரியை என்ற ஒரு வெளிப்படுத்தல் உண்டு. For this word spikenard there is a revelation as good works. மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிக்கும்போது, when we read Mark's Gospel chapter 14 verse 3, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீமோன் என்கிறதான ஒரு நபருடைய வீட்டிற்கு பந்தி இருக்கும்படிக்கு போகிறார். The Lord Jesus Christ went to the house of Simon to be on the table. அப்பொழுது ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருகின்றார். At the time a woman approached the Lord Jesus Christ. அவள் விலையேற பெற்றதான நளதம் என்கிறதான ஒரு தைலத்தை அவள் கொண்டு வருகின்றார். She brought a alabaster box of ointment. அந்த தைலத்தை அவள் உடைத்து இயேசு கிறிஸ்துவினுடைய சிரசின் மேல் ஊற்றினாள். She broke that ointment and poured upon the head of Jesus. அப்பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் இப்படி சொல்கிறார்கள். At the time the people were in that house said like this, இந்த விலையேற பெற்றதான நளதம் என்கிறதான தைலத்தை இப்படி வீணா கொண்டு போய் ஊத்துறீங்களே, and why do you unnecessarily pour this precious ointment? இதை 300 பணத்திற்கு அதிகமாக விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. This can be sold for 300 pence and given to the poor. அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? What did Jesus say further? 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, in chapter 14 verse 6, இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று சொல்கின்றார். the Lord Jesus said, she has wrought a good work in me. நளதம் என்கிறதான தைலத்தை இயேசு கிறிஸ்துவினுடைய சிரசிலே வார்த்தது நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று குறிப்பிடுகின்றார். Pouring the ointment upon the head of Jesus, the Lord Jesus
mentioned is as a good work. அப்போ நலதம் என்றால் நற்கிரியை என்று அர்த்தம். Therefore, when the spikenard means it is a good work. ஆண்டவர் நம்மை சபையாகிய ஒரு தோட்டத்துக்குள்ளே வைத்திருக்கிறார். The Lord has kept us in the garden that is a church. நமக்குள்ளே நற்கிரியைகள் காணப்பட வேண்டும். We must have good works in us. ஆண்டவர் அதுக்காக தான் நமக்கு ஒரு இரட்சிப்பை கொடுத்தார். Only for that purpose the Lord has given us salvation. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே விதமாக சொல்கின்றார். Paul the apostle says in Ephesians chapter 2, நாம் நற்கிரியைகளை செய்யும்படிக்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய செய்கையாய் காணப்படுகின்றோம். we have been created in Christ Jesus for the good works and we are seen as his workmanship. ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சிருஷ்டித்தார். The Lord has created every one of us. எதற்காக சிருஷ்டித்தார்? What for he has created us? நாம் நற்கிரியைகளை செய்யும்படிக்கு ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்தார். The Lord has created us that we may do the good works. நமக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு நற்கிரியைகள் காணப்படுகிறதோ, to what extent we are having good works in us, உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிறதான பரமபிதா மகிமைப்படுவதினாலே, and because the Father who is in heaven is glorified while seeing your good works. நற்கிரியைகள் சொல்லும்போது நற்சுவாபங்கள் என்று சொல்லலாம். When we say good works we can call it as a good character. நற்கிரியைகள் என்று சொல்லும்போது மற்றவர்களுக்காக செய்யக்கூடியதான ஒரு உதவி என்று நாம் சொல்லலாம். When we say good works that is a help that we are doing to others. நற்கிரியைகள் என்று சொல்லும்போது நமக்குள்ள இருக்கக்கூடியதான நல்ல சாட்சியின் ஜீவியம் என்று சொல்லலாம். When we say good works it is a life of testimony in us. அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடியதான நல்ல முன்னேற்றமான காரியங்களை கண்டு மற்றவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். Therefore other people looking at our excellent things they will glorify the name of the Lord. ஆண்டவர் சபையாகிய தோட்டத்துக்குள்ள நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். The Lord has brought us into this garden that is a church. நமக்குள்ள இருக்கக்கூடியதான நற்கிரியைகளை கண்டு மற்றவர்கள் தேவனுடைய நாமத்தை உயர்த்தணும். Looking at the good works in us others must glorify the name of the Lord. உதாரணமா இந்த மைக்கை நாம் எடுத்துக்கொள்வோம். For example let us consider this mic. இந்த மைக்ல என்ன எழுதி வச்சிருக்கு? What is written in this mic? இது ஷூர் மைக் அப்படின்னு எழுதி வச்சிருக்கு. ஷூர். It is sure. ஆமா, இது மைக் பேர் ஷூர். The name of the mic is sure. ஏன் அந்த மைக்ல இப்படி பேர் எழுதி வச்சிருக்காங்க? Why the name is written like this? இந்த மைக் எந்த வித எவ்வளவு நல்ல அருமையாக வேலை செய்கிறது. How beautifully this mic is working. இது நல்ல வேலை செய்யறத பார்த்து நான் இதை பற்றி நான் சொல்லுவேன். And when it is working nicely I would tell about this. இந்த குறிப்பிட்ட நீங்கள் மைக்கை வாங்குவீர்களானால், If you buy this brand mic, ரொம்ப அருமையானதாய் காணப்படும். oh it is a wonderful instrument. அப்போ இதன் மூலமாக இதனால் உண்டாகிறதான புகழ்ச்சி யாருக்கு போகிறது? And the price that is coming out of this, to whom it goes? இந்த மைக்கை தயாரித்தவர்களுக்கு போகிறது. It goes to the manufacturer of this mic. அப்போ அவர்கள் தங்களுடைய நற்கிரியையை இதற்குள்ளே வைத்திருக்கிறார்கள். Therefore they have kept their good works in this mic. இந்த மைக்கை பயன்படுத்தக்கூடியதான நாம் நற்கிரியையை அதனுடைய மேன்மையை அவர்கள் அந்த கம்பெனியாருக்கு கொடுக்க வேண்டும். We who are using this mic, we have to give the good works or praise to the people who manufactured this. நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட நற்கிரியைகளாய் காணப்படுகிறோம். And you and I are seen as a good works created by the Lord Jesus. ஆண்டவர் நம்மள உண்டாக்கி இருந்தார்னா சாதாரணமா உண்டாக்கி இருப்பாரா? If the Lord had created us, will he create us in an ordinary way? நல்லா தான் நம்மள உண்டாக்கி இருப்பார். He would have created us in a wonderful way. நமக்குள்ள இருந்து நற்கிரியை வெளிப்படும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். When the good work is manifested from us, the name of God is glorified. அதற்காக தான் கர்த்தர் நம்மை தோட்டத்துக்குள்ளே வைத்திருக்கின்றார். Only for that purpose the Lord has kept us in the garden. அடுத்தது அந்த தோட்டத்திலே குங்குமம் இருக்கிறதாக நாம் படிக்கின்றோம். Next we see in that garden there is a saffron. இந்த குங்குமம் என்ற வார்த்தை வேதத்திலே ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. In this word saffron comes only once in the Holy Bible. இந்த குங்குமம் என்று சொல்வதற்கு நீடிய பொறுமை என்ற அர்த்தம். This is saffron means long suffering. இந்த நீடிய பொறுமை என்பதற்கு ரெண்டு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. For the word long suffering two meanings are given. ஒன்று துன்பத்தை சகிப்பது, அல்லது இரண்டாவது துன்பத்திலே நிலைத்திருப்பது. And one is enduring hardness, otherwise abiding in hardness. துன்பத்தை சகிப்பது என்பது வேற, And enduring the suffering is different. ஏதோ ஒரு கஷ்டம் வந்துச்சு சகிச்சுக்கிட்டேன். And some suffering came, I endured. ஆனால் பொறுமை என்று சொல்வது துன்பத்திலேயே நிலைத்திருப்பது. But long suffering means abiding in the sufferings. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பாடுகள் இருந்தது. The Lord Jesus Christ had sufferings in his life. அவர் அந்த பாடுகளை விட்டு அவர் விலகி போகவில்லை. He did not flee from the sufferings. அவர் அதற்குள்ளேயே அவர் நிலைத்திருந்தார். He abided in that suffering. நான் இதற்காகவே இதற்குள் வந்தேன் என்ற ஒரு எண்ணம் உடையவராயிருந்தார். He had a mind in his mind that only for this purpose I came. அப்ப நம்ம ஒவ்வொருவருக்கும் பொறுமை அவசியமாக இருக்கின்றது. Therefore every one of us is in need of long patience. முதலாவது நாம் வியாதியிலே பொறுமையாய் காணப்பட வேண்டும். First of all we must keep patience in sickness. சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி பலவீனங்கள் வருகிறது. For example there is some sickness or disease in our body. தெய்வீக சுகத்திற்காக வேண்டி நாம் காத்திருக்கிறோம். We are waiting for the divine healing.
நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நாளிலே நமக்கு சுகம் கிடைக்கவில்லை. On that particular day which we expect, we did not get healing. ஒரு வாரமோ 2 வாரமோ 1 மாசமோ கூட அதை ஆண்டவருக்குன்னு கொடுத்துடுறோம். We are giving 1 week or 2 week or 1 month, we are giving to the Lord. ஒரு மாசம் காத்திருந்து பார்த்துட்டு சுகம் கிடைக்கல, அதுக்கு வேற ஏதாவது ஒரு வழியை செய்ய ஆரம்பிக்கணும். We waited for 1 month, we could not get healing, we are trying some other way. நாம் யோபினுடைய பொறுமையை பற்றி நாம் அறிகின்றோம். We know about the patience of Job. அவன் பொறுமையாய் இருந்தான், கர்த்தர் தம்முடைய மகத்துவமான செயல்களை அவனுடைய வாழ்க்கையில் நடப்பித்தார். He was patient, the Lord manifested the wonderful works in his life. இரண்டாவது, நாம் உபத்திரவத்திலே நாம் பொறுமையாய் காணப்பட வேண்டும். Secondly, we must be patient in sufferings. ரோமரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3வது 4வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம். In Romans chapter 5 verses 3 and 4. நமக்கு வருகிறதான உபத்திரவத்திலே நாம் பொறுமையாய் காணப்பட வேண்டும். In our sufferings, we must be patient. ஏன் உபத்திரவத்திலே நாம் பொறுமையா இருக்க வேண்டும்? Why should we be patient in sufferings? இந்த உபத்திரவமானது நமக்கு அனுபவத்தை நமக்கு தருகின்றது. Because this suffering gives us experience. இந்த உபத்திரவம் தான் நமக்கு பொறுமையை தருகிறது. It is a suffering which gives us patience. நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பொறுமை வேணும்னு நினைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் உபத்திரவத்தை தான் தருவார். To what extent we need patience, to that extent the Lord will give us suffering. நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம், ஆண்டவரே பொறுமையை தாரும் ஜெபம் பண்ணியிருப்போம், நிறைய உபத்திரவம் வரும். We would have prayed, Lord, saying, Lord, give me patience, patience. The tribulations will come one after the other. வேதம் அப்படிதான் சொல்கிறது, உபத்திரவமானது பொறுமையையும் என்று நான் படிக்கிறோம். Because the Bible says these sufferings will bring patience. ஆனால் ஆங்கில வேதாகமத்திலே படிக்கிற வேளையை அனுபவத்தை தருகிறது என்று வாசிக்கிறோம். But in the English translation it is mentioned, it gives us experience. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு உபத்திரவம் உண்டாகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த உபத்திரவமானது நமக்கு அனுபவத்தை தருகின்றது. To what extent we have tribulation, to that extent it gives us experience. தாவீது சொல்கிறான், உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். David says it is better that I was persecuted, by which I could learn thy precepts. சில அரசியல்வாதிகளை எடுத்துக்கிடுங்க. You consider some அவங்க politicians, தேவையில்லாம உங்களை கொண்டு போய் சிறைச்சாலையில போடுறாங்க. unnecessarily they are putting you into prison. அதனால வேண்டி அவங்க அதோட அழிஞ்சு போறாங்களா? Are they destroyed with it? அவங்களுடைய பேரும் புகழும் அதோட மங்கி போய் விடுகிறதா? Will the name and fame fade away? அவங்க அந்த சிறைச்சாலைக்குள்ள இருந்தால் அதனால் அவர்களுக்கு பேர் எப்போது உயர்ந்துகிட்டே இருக்கு. Even though they are imprisoned, their name will be praised. அதுபோல நமக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு உபத்திரவங்கள் ஏற்படுகிறதோ இந்த உபத்திரவமானது நம்மை அழித்து விடாது. To what extent sufferings come into our life, it will not destroy us. இது நமக்குள்ளே ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை நமக்குள்ளே உண்டாக்குகிறது. It is creating a good experience in our life. அடுத்தது, ஆண்டவர் நமக்கு தந்ததான வாக்குத்தத்தங்களிலே நாம் பொறுமையாய் காணப்பட வேண்டும். Next, we must be patient in the promises the Lord has given unto us. கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாலும் நிறைவேறுவதற்கென்று ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். Whatever promises the Lord has given unto us, there is an appointed time for this fulfillment. காலம் வரைக்கும் நம்ம பொறுமையா நம்ம இருக்க வேண்டியதா இருக்கு. Till such time, we must be patient. ஆபிரகாமுக்கு 75 வயசுல தான் குமாரனை தருவேன் என்றார். Only at the age of 75, the Lord told him that I will give you a son. பிள்ளையை அவன் பெற்றெடுக்கும் போது அவனுக்கு வயது எத்தனை? When he got his son, what was his age? ஈசாக்க பெற்று 100 வயதானது. He was 100 years old. அப்ப ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறுவதற்கு 25 வருஷம் காத்திருந்திருக்கிறார். Therefore, he was waiting for 25 long years that the promise of the word may be fulfilled in his life. அப்ப நாமும் கூட சில நேரத்தில் ஆண்டவர் கொடுக்கிறதான வாக்குத்தத்தத்துக்காக கொஞ்சம் பொறுமையா நம்ம காத்துக்கிட்டே இருக்கோம். Therefore, we must also be waiting patiently for the fulfillment of the promise of the Lord. நம்ம வீட்ல வளர்க்கறதான ஒரு செடியை வச்சுக்குவோம். For example, let us take a plant that we grow in our home. கனி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வீட்ல ஒரு செடியை நட்டு வச்சிருக்கிறோம். We are planting a plant so that it may bring forth fruit. அதற்கு தண்ணீர் ஊற்றும், உரமும் கூட போடுறோம். We are pouring water, we are putting manure. உரம் போட்டு ஒரு மாசத்துக்குள்ள காய்க்கலன்னு புடுங்கி எரிஞ்சிரலையே. And after putting the manure, suppose if it is not bringing forth fruit within 1 month, do we pluck it out? அது காய்க்கும் என்று நமக்கு தெரியும். We know that it will bring forth fruits. அதற்கு பொறுமையாக செய்யக்கூடிய காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறோம். Patiently we are doing all the necessary things for the plant. நம்முடைய நம்பிக்கை வீண் போகிறதில்லை. Our hope is not in vain. அதுபோல கர்த்தர் தம் பண்ணியதான வாக்குத்தத்தங்களிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். In the same way, the Lord is faithful in His promises. நாம் பொறுமையாக காத்திருக்கும் போது அந்த வாக்குத்தத்தம் நமக்குள்ளும் நம்முடைய குடும்பங்களுக்குள்ளும் நிச்சயமாக நிறைவேறும். When we wait patiently, that promise will be fulfilled in us as well as in our family. இந்த குங்குமம் என்று சொல்வதற்கு இன்னொரு விளக்கத்தை தருகின்றேன். For the word saffron, I want to give you one more meaning. இந்த குங்குமம் இது ஒரு செடியாய் காணப்படுகிறது. This saffron is a plant. இது ஒரு சிறிய அளவிலே காணப்படுகிறதான ஒரு பூண்டு தான். It is nothing but a small herb. இதை எதற்காக பயன்படுத்துகிறார்கள்? What for they are using? துணிகளுக்கு சாயம் இடுவதற்கு பயன்படுத்துகிறார்கள். To put color for the dress garments, they are using this. வாசனை
வாசனைக்காகவும் கூட பயன்படுத்துகிறார்கள். They are using it for aroma. அதாவது துணிகளுக்கு சாயமிடுவதற்கும் வாசனைக்காகவும் இதை For பயன்படுத்துகிறார்கள். adding colors in the clothes, also for a good fragrance they are using this. இந்த குங்குமம் என்று சொல்வது எதை வெளிப்படுத்துகிறது? What does this saffron reveal? இது நம்முடைய வாயினுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறது. This reveals the words of our mouth. கொலோசியரின் புத்தகம் 4 அதிகாரம் 6வது வசனத்தை நாம் படிக்கிற வேளையிலே, When we read Colossians chapter 4 verse 6, உங்கள் வசனம் கிருபை பொரிந்தனதாயும் let your words be full of grace. உப்பினால் சாரமுள்ளதாயும் காணப்பட வேண்டும். It must be seasoned with salt. அப்ப இந்த குங்குமத்திற்கு ஒரு சாரம் காணப்படுகிறது. Therefore this saffron is having a sapness. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு கூட ஒரு சாரம் காணப்பட வேண்டும். We must have a sapness in our life. நம்ம பேசக்கூடியதான வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஒரு பிரயோஜனமா பக்தி விருத்தி உண்டாகக்கூடியதா இருக்க வேண்டும். The words that we speak must edify others. நாம் கர்த்தருடைய தோட்டத்துக்குள்ளே காணப்படுகிறோம். We are seen within the garden of the Lord. நம்முடைய வாயினுடைய வார்த்தைகளின் மூலமாக ஒருவரை இடறி போக கூடாது. We should not offend others because of the words of our mouth. நம்முடைய வார்த்தைகளினாலே ஒருவர் இடறி போவார்களானால், Suppose a person is offended because of the words of our mouth. வேதாகமம் கொடுத்திருக்கிறதான தண்டனை என்ன? What is the punishment the Bible gives? அவர்களுக்கு பெரிய தண்டனையை தான் வேதத்திலே நாம் A படிக்கின்றோம். great punishment is destined for them. நம்முடைய வார்த்தைகள் கிருபை பொருந்தின வார்த்தைகளாய் காணப்பட வேண்டும். Our words must be full of the grace of the Lord. அடுத்தது அந்த தோட்டத்திலே வசம்பு இருக்கிறதாக நாம் படிக்கின்றோம். Next we see in the garden there is calamus. வசம்பு என்று சொல்வதற்கு தெய்வத்தினுடைய தயவு. When we say calamus, it is nothing but the favor of the Lord. இந்த தயவு என்று சொல்வதற்கு 3 விளக்கங்கள் உண்டு. For this word favor, there are 3 meanings. ஒன்று, இரக்கமுள்ள செயல். First is the merciful work. மற்றவர்களுக்கு இரங்கக்கூடிய இரக்கமுள்ள ஒரு செயல். A work with mercy. வேதத்திலே எரிகோ பட்டணத்தை வேவு பார்க்கும்படிக்கு 2 நபர் அனுப்பப்படுகிறார்கள். 2 persons were sent out to spy out the land of Jericho. இந்த 2 பேரும் ராகாபினுடைய வீட்டிற்கு போகிறார்கள். These 2 people went to the house of Rahab. இந்த ராகாபினுடைய வீட்டில போய் தான் தங்கி இருக்கிறாங்க. They went and stayed in the house of Rahab. இந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் என்பதை பத்தி விசாரிக்கிறாங்க. They are inquiring about the nature of that city. இந்த வேவுக்காரர் ராகாபினுடைய வீட்டிற்கு வந்தார்கள் என்று கேள்விப்பட்டபோது, When others came to know that the spies came to the house of Rahab, எரிகோவின் ராஜா ராகாபினுடைய வீட்டுக்கு தன்னுடைய ஆட்களை அனுப்புறான். the king of Jericho sent his men to the house of Rahab. இந்த நேரத்துல உன் வீட்டுக்கு வந்த 2 பேர் இங்க, அவங்கள கொண்டு வா. Where are the 2 people who came to your house? Bring them out. இவள் என்ன செய்கிறாள் என்றால் சணல் தட்டைக்குள்ளே மறைத்து வைத்தாள். What did she do? She is hiding them in the stocks. இது இவளுக்குள்ள இருக்கக்கூடியதான இரக்கமுள்ள ஒரு செயல். And this is because of a merciful act. இந்த 2 பேரை பிடிச்சு அவங்க கையில கொடுத்துட்டு இருக்கலாம். And she could have captured these 2 people and handed over to them. கொடுத்திருந்தா என்ன கிடைச்சிருக்கும்? Suppose he handed over, what would have happened? எரிகோவின் ராஜா ராகாப கூப்பிட்டு இருந்திருப்பான். This king of Jericho would have called Rahab. வேவுக்காரரை எங்கள்ல கூப்பு கொடுத்ததுனால இந்த வச்சுக்கோ, ஏதோ ஒரு சன்மானம் வச்சுக்கோன்னு சொல்லி இருந்திருப்பான். And he would have said, because you entrusted the spies into our hands, you keep this gift for you. இனி யாரு எந்த வேவுக்காரர் வந்தாலும் எனக்கு உடனே சொல்லி அனுப்பு, உனக்கு தேவையானதெல்லாம் தரேன்னு சொல்லி இருந்தார். He would have said, if any other spies come to your house, please inform me, whatever you want, I will give you. அவள் அப்படி செய்திருப்பாளானால் எரிகோ அழிக்கப்படுகிற வேளையில் அவளும் அழிக்கப்பட்டிருப்பாள். Had she done like that, when the Jericho was destroyed, she also would have been destroyed. ஆனால் இந்த 2 வேவுக்காரரை அவள் என்ன செய்கின்றாள்? But how did she treat the 2 spies? மறைத்து வைத்துவிட்டு She hid them. வந்தவர்கள் போய்விட்டார்கள் என்று சொல்லி அனுப்புகிறாள். She said that the people who came unto me, they departed. இவள் அவர்களுக்கு இறங்கினபடியினால், Because she showed mercy unto them, அந்த 2 வேவுகாரரும் இவளுக்கு இரக்கம் பாராட்டுகிறார்கள். the 2 spies showed mercy unto her. நாங்கள் இந்த பட்டணத்தை பிடிக்கும்படிக்கு நாங்கள் வருவோம். We will come to capture this city. அப்படி இருக்கிறதான நேரத்திலே, When it is so, நீயும் உன்னுடைய குடும்பமும் பாதுகாக்கப்படுவதற்கு, that you and your family may be preserved, இந்த சிகப்பு நூல் கயிற்றை உன்னுடைய வீட்டினுடைய ஜன்னலிலே நீ தொங்கவிடு. you hang this red thread in your window of your house. ஜன்னலிலே சிகப்பு நூல் கயிறு இருக்குமானால் உன் குடும்பம் பாதுகாக்கப்படும் என்றார்கள். They said, suppose if this red thread is seen in your window, your house will be preserved. எரிகோவில் இருக்கிற எல்லாமே பொருள் முதற்கொண்டு மனிதர் முதற்கொண்டு அழிந்து போனார்கள். All the people, the subs and the cattle, everything was destroyed in Jericho. ஆனா ஒரு துன்மார்க்க பொம்பளை தப்பிச்சுக்கிட்டான். But a wicked woman was spared. அவள் இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலே குடியிருந்தாள் என்று வேதத்திலே படிக்கிறோம். In the Bible we see she lived in the midst of the people of Israel. இஸ்ரவேல் ஜனங்கள் ஜாதிகளோடு கூட கலவாமல் தனித்து வாசம் பண்ணக்கூடிய ஜனங்கள். The people of Israel, they will not mingle with the heathen, they will live all alone. ஆனால் இவளோ அவர்களின் மத்தியிலே, அந்த பரிசுத்த சந்ததியின் மத்தியிலே காணப்பட்டாள். But she was seen in the midst of the holy nation. அப்போ நமக்கும் கூட ஒரு இரக்கமுள்ள ஒரு செயல் இருக்கணும். Therefore we must also
have a merciful work. யாராவது ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு மன்னிச்சுக்கோன்னு கேட்டா அதை மன்னிக்கிறதுக்கு மனசு வருதா? If somebody having done some wrong things, if they ask us, please forgive us, do we have a mind to forgive them? இதுதான் சந்தர்ப்பம் நினைச்சுக்கிட்டு அவங்களை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தும். Taking the opportunity, to what extent we can put them to shame, to that extent we are doing. ஏது சொல்கிறது, இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கமற்ற நியாய தீர்ப்பு. The Bible says, to he who is not having mercy will have a merciless judgment. இரக்கம் நியாயாசனத்துக்கு முன்பாக மேன்மை பாராட்டும். The mercy will boast before the judgment. ஒரு எஜமான் அவனிடத்துல கடன்பட்ட ஒரு மனுஷனுக்கு தீர்ப்பு கொடுக்கறான் பாருங்க. A master is giving a judgment to a man who owes money to him. நான் உனக்கு இறங்குனது போல நீ அவனுக்கு இறங்க வேண்டாமா? Even as I showed you mercy, should you not show mercy to your colleague? இவனை போய் கையும் காலம் கட்டி கொண்டு போய் புறமான இருளிலே போடுங்கள். He said, bind him hand and foot and cast him into the outer darkness. இவனுக்கு இப்படிப்பட்ட தீர்ப்பு கிடைத்ததற்கான காரணம் என்ன? What is the reason for this judgment? கடன் வாங்கிட்டு கொடுக்காதனாலயா? Is it because he borrowed and returned not the money? அவனுக்கு அவன் இரக்கம் பாராட்டவில்லை. He did not show mercy. அப்ப நமக்குள்ள ஒரு இரக்கம் உள்ள ஒரு செயல் எல்லாருக்குள்ளயுமே காணப்படும். Therefore all of us must have a merciful work. அறிந்தோ அறியாமலோ ஏதோ கொஞ்சம் தகாத வார்த்தைகள் கொஞ்சம் கூடுதலா வந்துட்டு இருக்கும். By knowingly or unknowingly others would have spoken some words in excess. அதுக்கு பிற்பாடு மனசாவப்பட்டு கண்ணீரோடு நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அதுக்கு விட்டு கொடுக்கிறது தான் நல்லது. When after that they with a penitent heart they are asking for forgiveness, we have to simply say, okay, it's all right. இதுதான் சந்தர்ப்பம் அப்படின்னு நீங்க நினைச்சு அவங்களுக்கு கெடுதல் செய்வீர்களானால் நியாயாசனத்துல இருக்கு உங்களுக்கு. If you think that this is an opportunity, if you do evil to them, you have to face the judgment. அடுத்தது தயவு என்று சொல்வதற்கு நல்ல செயல். Next, favor means good work. மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு நல்ல காரியங்களை நாம் செயல்படுத்த வேண்டும். In the sight of others, we have to execute good things. இப்போ அடுத்தது லவங்கம் என்று சொல்வதற்கு வேறொரு விளக்கத்தை நான் தருகின்றேன். For the word calamus, I want to give you one more meaning. வசம்பு என்று சொல்வதற்கு வேறொரு விளக்கத்தை தருகிறேன். For cinnamon, I give you meaning. இது ஒரு இனிப்பு நிறைந்ததான ஒரு செடியாய் காணப்படுகிறது. And this is a plant with a sweetness. இதனுடைய ஆவிக்குரிய பொருள் என்ன, விளக்கம் என்ன? What is the spiritual meaning of this? பரிசுத்தாவியினால் உண்டாகிறதான ஒரு சந்தோஷமாய் இருக்கிறது. This represents the joy of the Holy Ghost. நாம் எப்பொழுதும் பரிசுத்தாவியினுடைய சந்தோஷத்தினால் நாம் நிரம்பி காணப்பட வேண்டும். Always we must be filled with the joy of the Holy Ghost. இனி பேசுவதற்கு ஏற்ற நேரம் இல்லாதனால வசனத்தை மாத்திரம் நான் குறிப்பிடுகின்றேன். As we don't have sufficient time to speak on, I want to tell you only the reference word. அடுத்தது அந்த தோட்டத்திலே லவங்கம் காணப்படுகிறது. Next we see frankincense. 14வது வசனம். 14வது வசனம் வாசிங்க. 4:14. நளதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளை போல. இந்த இடத்துல லவங்கம் என்ற ஒரு பதத்தை நாம் படிக்கின்றோம். Here we see cinnamon. லவங்கம் என்று சொல்வதற்கு நற்குணம் என்று அர்த்தம். Cinnamon means good characters. அதற்கு இன்னொரு விளக்கம் என்னவென்றால் லவங்கம் என்று சொல்வது நற்சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை. From the word and the meaning of the word cinnamon means a life of good testimony. இதற்கு ரெண்டு விளக்கத்தை தருகின்றேன். I give you two meanings. ஒன்று லவங்கம் என்று சொல்வதற்கு நற்குணம். First, when we say cinnamon, it is a good virtues. இரண்டாவது லவங்கம் அது ஒரு வாசனை உள்ளது. And next, it is having good fragrance. இது நற்சாட்சி உள்ள ஒரு ஜீவியத்தை வெளிப்படுத்துகிறது. It represents a life of good testimony. அடுத்தது வெள்ளை போளம். Next, frankincense. இந்த வெள்ளை போளம் என்று சொல்வதற்கு விசுவாசம் என்று அர்த்தம். Next, myrrh, it shows the faith. இது விசுவாசம் என்று சொல்லி இருக்கிறபடினால் விசுவாசத்தை பற்றிய காரியம் அல்ல. And because it is mentioned about faith, it doesn't mean that it is faith. இது உண்மையை பற்றிய ஒரு காரியங்கள். It is a matter concerning faithfulness. நமக்குள்ளே ஒரு உண்மை காணப்பட வேண்டும். We must have faithfulness in us. அடுத்தது இந்த லவங்கம் என்று வெள்ளை போளம் என்று சொல்வதற்கு வேறொரு விளக்கத்தை தருகிறேன். And I give you another meaning for this word myrrh. இந்த வெள்ளை போளம் என்று சொல்வது அது கசந்த ஒரு அனுபவமா இருக்கிறது. This myrrh, it gives a bitter experience. அந்த காலத்திலே ராஜாக்களுக்கு மனைவிகளாய் இருக்க கூடியவர்கள். And those days the wives of the kings, ராஜாவுக்கு மனைவியாய் மாற்றப்பட போகிறவர்கள், those who are to be turned as wives for the king, 6 மாதம் வெள்ளை போலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கத்தினாலும் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். They must sanctify themselves with myrrh for 6 months and with sweet spices for 6 months. 6 மாசம் வெள்ளை போலத்தை அவங்க சாப்பிடணும். For 6 months they have to eat the myrrh. இது ஒரு கசப்பான ஒரு பொருள் தான். It is a bitter thing. இது எதுக்கு இந்த கசப்பான பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது?
கொடுக்கப்பட்டிருக்கிறது? Why this bitter thing is given to them? சரீரத்துக்கு உள் உறுப்புகளில் இருக்கிறதான எல்லா விதமான கழிவுகள் அகற்றப்பட வேண்டும். All the unwanted parts from the parts of the inner parts of the body must be removed. இந்த வெள்ளை போலம் என்று சொல்வது சோதனையை வெளிப்படுத்துகிறது. This may represent the trials. அப்ப ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் சில சோதனைகளை அனுமதிக்கின்றார். Therefore the Lord is permitting some trials in our life. அந்த சோதனைகளை நாம் நம்முடைய பிற்காலத்துக்கு பிரயோஜனமானது என்று நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். We have to accept those trials thinking it is useful for our future. அடுத்தது சந்தன விருட்சம் என்று நாம் படிக்கின்றோம். Next we see aloes. இந்த சந்தன விருட்சம் என்று சொல்வதற்கு சாந்தம் என்று ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. When we say aloes, the meaning is given as meekness. சாந்தம் என்று சொல்வதற்கு 3 வித்தியாசமான பதங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். For the word meekness we can understand 3 different terminologies. ஒன்று பெருமை, முரட்டாட்டம் போன்றதான குணங்களை களைந்து போடுதல். First of all, putting away the pride and rebellious nature. இரண்டாவது மனதுருக்கம் உள்ளவராக எந்த சூழ்நிலையிலும் கோபப்படாதவராக இருத்தல். And secondly, being compassionate, we should not get angry in any situation. 3 நீதியாய் நடந்து துன்பப்படுதல். And thirdly, walking righteously and enduring sufferings. அடுத்தது இந்த சந்தனம் என்று சொல்வதற்கு வேறொரு விளக்கத்தை தருகின்றேன். And for the word aloes I give you another meaning. இந்த சந்தனத்தினுடைய தன்மை என்ன? What is the nature of this aloes? சரீரத்தினுடைய உஷ்ணத்தை நீக்கி குளிர்ச்சியை தருகின்றது. It will remove the heat from the body. It gives us cool. ஆகவே சந்தனம் என்று சொல்வது சுத்த மனசாட்சியை வெளிப்படுத்துகிறது. Therefore this aloes represent good conscience. நாம் சபைக்குள்ளே ஒரு சுத்த மனசாட்சி உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். In the church we must be with a good conscience. அடுத்தது கந்தவர்க்க செடி. Next the plants of sweet spices. இதற்கு இச்சை அடக்கம் என்று அர்த்தம். And this means a temperance. இதற்கு இச்சை அடக்கம் என்று சொல்வதற்கு கிரேக்க பாஷையில என்கட்டியா என்ற ஒரு பதம் காணப்படுகிறது. For the word temperance in Greek language there is a word enkatia. இந்த என்கட்டியா என்ற வார்த்தைக்கு 3 விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 meanings are given for the word enkatia. ஒன்று உணவில் அடக்கம். உணவில் அடக்கம். First of all there is a control in our diet. இரண்டாவது பால் உணர்வில் அடக்கம். And the second is a control in our sex. மூன்றாவது பொழுதுபோக்குகளில் இச்சை அடக்கம். And third is a temperance in entertainment. இந்த கந்தவர்க்கம் என்று சொல்வதற்கு அதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Another meaning is given for this word chief spices. ஆசாரியர்கள் தைலம் தயாரிக்கிறதான நேரத்திலே When the priests are preparing the ointment, இந்த கந்தவர்க்கத்தை அவர்கள் அதிலே போடுகின்றார்கள். they will add chief spices in that ointment. இந்த கந்தவர்க்கம் என்று தூபவர்க்கம் தயாரிக்கிறதான நேரத்திலே When they are preparing this censer, அப்பொழுதும் கூட இந்த கந்தவர்க்கத்தை they பயன்படுத்துகிறார்கள். are using these spices. இந்த கந்தவர்க்கம் என்று சொல்வது எதை வெளிப்படுத்துகிறது? What does these spices reveal? ஜெபத்தையும் ஸ்தோத்திரத்தையும் வெளிப்படுத்துகிறது. It reveals prayer and praising. அப்போ ஒரு தோட்டம் என்று சொல்லும்போது When we see a garden, அந்த தோட்டத்திற்குள்ளே 9 விதமான கனிதரக்கூடிய 11 விதமான கனிதரக்கூடியதான செடிகளும் மரங்களும் காணப்பட வேண்டும். there are plants and trees which can bring forth 11 types of fruits. எல்லாவற்றையும் பற்றி விவரமாக நான் இன்றைக்கு பேசவில்லை. I have not spoken about everything in detail. இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க யாரோ ஒரு புதிய விசுவாசின்னுலாம் சொல்றதுக்கெல்லாம் இல்ல. We can't say that those who are seated here are new believers. ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு விளக்கம் கொடுத்தா போதும் அறிந்து கொள்ளக்கூடியதான அறிவு உடையவர்கள் தான் நாம். For every word if we give a meaning, we have a knowledge to understand it. அப்போ சபை என்று சொல்லும்போது அது பண்ணை என்று அழைக்கப்படுகிறது. When we say church, it is known as husbandry. இந்த பண்ணை என்ற வார்த்தைக்கு டிக்ஷனரியில தோட்டம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. For the word husbandry according to the dictionary, the meaning given is a garden or orchard. அப்ப ஆண்டவர் நம்மை சபைக்குள்ளே ஒரு தோட்டமாக வைத்திருக்கிறார். In the church the Lord has kept us as an orchard. உன்னத பாட்டின் புத்தகத்திலே தோட்டத்திலே 11 விதமான செடிகள் இருந்தது போல According to the book of Song of Solomon, there were 11 types of plants in the orchard. தோட்டமாக காணப்படுகிறதான நமக்குள்ளே இப்படிப்பட்ட அனுபவங்கள் அவசியம். We were seen as an orchard, we must have these experiences. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். May the Lord bless us. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவே ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. இந்த மாலை நேரத்திலும் ஜனங்களை ஆண்டவர் தடையில் நீக்கி கொண்டு வந்தாருக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நமக்கு தந்ததான இந்த சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவியாகி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சகல கன மகிமை துதி எல்லாவற்றையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுங்க.
இந்த பிதாவே, இந்த ஆசிரியக்கப்பட்ட மாலை விளக்கான நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷத்தின் முதல் வேதபாடத்திலும் கடந்து வந்த கர்த்தாவே, வேதத்தில் மறைந்த 4 சத்தியங்களை படிக்க முடியாது தேவாவியானவர்களுக்கு இறங்கி உதவி செய்தபடியா 4 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தடைகளை இன்னைக்கு எல்லாருமே ஆனவர்கள் நம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து நம்முடைய சமூகத்தில் வந்தான எங்களுடைய ஒவ்வொருடைய வாஞ்சிக்கு நிலவரத்துக்கு ஏற்றபடி வேதத்தில் மறைஞ்சிடுதான ஆளுமேறு காரியங்களை தினங்களுக்கு வெளிப்படுத்த தந்தபடி 4 நன்றியோடு நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கேட்டதான சத்தியத்துக்கு ஏற்றபடி எங்களை கர்த்தாவே மனப்பூர்வமாய் சத்தியத்துக்கு ஒப்பு எடுத்து அந்த கர்த்தாவே கேட்டதான ஒவ்வொரு காரியங்களும் சத்தியங்களும் எங்களுடைய ஜீவத்தில் அனுபவமாக்கிக் கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு ஜீவ சபாவங்களை அனுபவமாக்கிக் கொள்ளத்தக்கதாக தேவாவியானவர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை கர்த்தாவே சபையாகிய தோட்டத்தில் கொண்டு வந்த கர்த்தாவே ஆண்டவரே நல்ல செடிகளாக நாட்டி இருக்கிறபடி நாள் அண்டியோடுமே துதிக்கிறோம். அந்த 9 விதமான கர்த்தாவே அந்த கனிகளும் எங்களுடைய ஜீவத்தில் காணப்படத்தக்கதா, அந்த 11 விதமான காரியங்களும் கர்த்தாவே எங்களுடைய ஜீவத்தில் கர்த்தாவே காணப்படத்தக்கதான விதத்தில் கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கு இறங்கி உதவி செய்யணுமே. ஆண்டவரே, நற்கினிகளால் நிறைந்த ஜனங்களாக கர்த்தாவே நாங்கள் காணப்படும் தேவனே, ஜீவத்தின் மூலமாக தேவ நாமம் மையப்படத்தக்கதாக உங்கள் நாமம் உயர்த்தப்படத்தக்கதான விதத்தில் கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமே. இந்த வசனத்தின் ஜீவிக்கிறதுக்கு ஏற்றதான கிருபையும் அபிஷேகம் தந்து ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இந்த நாட்களில் நீரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அந்த மக்கள் யாவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்பணுமே. ஒரு சமூகம் ஒருவரோடும் கூட போட்டும் கிருபைக்குள்ள மூடி மறைத்து ஒரே நம்பிக்கையில் பாதுகாத்து பரிசுப்படுத்தி சீக்கிரமான வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்தும். எல்லா துதிகனமையுமே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் காவலும் கூடியிருக்கிற அனைவரோடும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மாத்திரம் கூட இருப்பதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இரவு 10 மணிக்கு ஜெபம் உண்டு.